أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي ويميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. السلام عليكم. ஜஸாக்கல்லாஹு கைரன் ஷுக்ரான் பாரக்கல்லாஹ். அல்லாஹ்வுடைய கல்வி ஞானத்தை மேலும் மகிழ்ச்சியாக. தற்போது நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் அமர்வுக்கு செல்கின்றோம். தற்போது அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஹைதர் அவர்கள் அழைப்பு பணி நமது அடையாளம் என்கின்ற தலைப்பின் கீழ் நம்மிடையே உரையாற்றியிருக்கின்றார்கள். இங்கு கூறப்படும் செய்திகளை செவிதாக்கி கேட்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய தூய நலன்களை அங்கீகரித்து கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாராக. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்கினிய எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபை, அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அன்பானவர்களே, இது அல்லாஹுடைய நிஅமத்துகளில் ஒன்று, அருட்கொடைகளில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து அதை புரிந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது என்பது மிக பெரும் நிஅமத். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த மறந்துடக்கூடாது. காரணம், இந்த உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுத்த காரியங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய நிலையில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி சொல்லாதவர்கள், படைத்த இறைவனை மறந்து வாழக்கூடிய பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம் மீது இருக்கக்கூடிய அன்பை சற்று நாம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார். சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஹிதாயத்துக்காக, இந்த ஹிதாயத்தை பெற்றமைக்காக நிறைய நன்றி செலுத்துவாங்க.
அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நரக விளிம்பில் வாழ்ந்தார்கள் என்பதை அவ்வப்போது நினைவு கூறுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹிதாயத்து தரலன்னா நம்மளுடைய நிலை என்ன என்பதை அடிக்கடி யோசிப்பார்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஹிதாயத்தை நாம பெருசாவே நினைக்கிறது இல்லை, இஸ்லாத்தை நம்ம பெருசாவே நினைக்கிறது இல்லை. மற்ற அனைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், ஹிதாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம்? ஒரு செடியை நம்ம வளர்க்கிறோம்னா அந்த செடிக்கு உரங்களை நாம போடணும் இல்லையா? ஈமானை உறுதிப்படுத்துவதற்கும் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதை நாம செய்யாமே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஈமான் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சதுனால நமக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு வார்த்தை, சுருக்கமாக சொல்லுமா இருந்தா அமைதி, மனிதன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைதி. காசு கொடுத்தாலும் கிடைக்காது, எது கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக சக்கீனத் இவர்களுக்கு இறங்குகின்றது. யாருக்குன்னா, அல்லாஹ்வுக்காக கூடின மக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படைக்கணும்னு கூடின மக்கள். தர்பியா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கும் பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. பொதுவா நாம அந்த அர்த்தத்தை எல்லாம் பார்க்கறதே கிடையாது. தர்பியத் அப்படின்னா வளர்ப்பதுன்ற அர்த்தம். தர்பியத்தில் அவுலாது அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, பிள்ளைகளை வளர்த்தல். அதுக்கு பெரிய கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறதுன்னு. ஈமானை வளர்த்தல் அப்படிங்கக்கூடிய ஒன்றுதான் நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளையை வளர்த்ததை விட மற்ற ஏனைய விஷயங்களை வளர்ப்பதை இந்த குர்ஆனும் சுன்னாவும் தான் நம்மளுடைய ஈமானை சரி செய்ய வேண்டும். இன்னைக்கு நான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, தாவத், அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய ஐடென்டிட்டி. அழைப்பு பணி இல்லாம ஒரு முஸ்லிம் வாழவே முடியாது. அழைப்பு பணியை செய்யாமல் நாம மிக பெரும் நன்மையை இழந்து விடுகின்றோம். அழைப்பு பணிக்கு இருக்கக்கூடிய நன்மை வேற எதற்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அழைப்பு பணி செய்யக்கூடியவருடைய நன்மையை வேற எந்த நன்மையான காரியங்களை கொண்டும் நெருங்க முடியாது. அழைப்பு பணி ஒரு மனிதர் செய்கின்றார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது மிக மிக உயர்ந்தது. இரவெல்லாம் தொழுது வணங்கக்கூடியவரை விட சிறந்தவர் அழைப்பு பணி செய்யக்கூடியவர். பகலெல்லாம் நோன்பு பிடிப்பதை விட மிக சிறந்தவர் அழைப்பு பணி செய்யக்கூடியவர். சாதாரணமாக தொழுவாங்க, ஏன் தொழல? தொழுகை உங்க மீது கடமை அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்துக்கு தொழுகை வச்சிருக்கிறானே. தொழாம இருந்தோம்னா நாளைக்கு சக்கர் என்ற நரகத்துக்குள்ள நம்ம போயிடுவோமே, போக வேணாம், தொழவாங்கன்னு கண்ணியமா ஒரு ஆள் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றி அவர் தொழ வர்றார். யோசிச்சு பாருங்க, தொழாத மனிதரை அல்லது தொழுகையில் பொதுமோக்காக இருக்கக்கூடிய மனிதருக்கு தொடர் அழைப்பு கொடுத்து அல்லாஹ் இவர் வழியாக அவருக்கு ஹிதாயத்து வழங்கி அவர் தொழ வருகிறார் என்றால் யோசிச்சு பாருங்க, அவர் தொழக்கூடிய காலம் எல்லாம் என்ன நன்மையை அவர் பெறுவாரோ அதே நன்மையை குறைவில்லாம இவரும் பெறுவார். காலையில ஃபஜ்ர்ல தொழுதால் என்ன நன்மை அவருக்கு கிடைக்குமோ, பாதுகாப்பு கிடைக்குமோ, அதே பாதுகாப்பும் அதே நன்மையும் அதே பரக்கத்தும் இவருக்கும் கிடைக்குது. இதை விட வேற என்ன நன்மை வேணும்? அப்ப அழைப்பு பணி அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் மாற்றக்கூடிய பொறுப்புடையவர்கள் நாம. இந்த சமூகத்துக்கு வாழ்க்கை நெறி என்றால் என்ன, எது நல்ல வாழ்க்கை, எது சரியான வாழ்க்கை, எது சரியான வழி அப்படிங்கிறத சொல்லுவதற்கான கடமை உள்ளவர்கள் நாம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குன்தும் கைர உம்ம என்று சொல்கின்றான். எழுப்பப்பட்ட சமூகத்தில் மிகச் சிறந்த சமூகம் நீங்க. உஹ்ரிஜத் லின்னாஸ், எழுப்பப்பட்ட மக்கள்லயே மிக சிறந்த மக்கள், மிக சிறந்த உமம் நீங்க, சமூகம் நீங்க. காரணம் என்ன? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். ரொம்ப சிம்பிளா அல்லாஹ் முடிச்சான். நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நன்மையான காரியத்தை நீங்கள் உங்களுக்குள் வைக்காமல் அதை செய்து பிற மக்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தீமையை இந்த சமூகத்திலிருந்து அகற்றக்கூடியவர்களாக, அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது முழு ஈமானோடு வாழக்கூடிய நீங்கள் தான் கைருல் உம்மா, நீங்க தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் சிறந்த உம்மத். இதற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் மிகப்பெரிய விளக்கம் எல்லாம் கொடுக்கிறாங்க, குன்தும் கைர உம்மா என்பதற்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட இந்த குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், யானி அது என்னன்னா கைரன் நாஸி லின்னாஸ், மக்களிடையே மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், மக்களிடையே மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படக்கூடியவர்கள். எப்படி ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்களோ. வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களை நேர் வழியில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டிய இந்த மார்க்கத்தில் மற்றவைகளையும் சேர்த்து வணங்கக்கூடியவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஷிர்க்கிலிருந்து மக்களை எடுத்து தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும். தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை மாற்றி நல்ல காரியத்துல ஈடுபட வைத்து அவர்களை சொர்க்கத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும். அவங்க சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு பிற மனிதருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஹைருல் உம்மா என்று சொல்கிறார்கள். ஹைருல் உமம் என்றால் என்ன என்றால் பிற மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியவர். ஒரு மனிதன் வாழ்ந்தால் பிறருக்கு பிரயோஜனமாக வாழணும், மற்ற மனிதனுக்கு பிரயோஜனமாக அவர் இருக்கணும், இருந்தால்தான் அவர் ஹைருல் உம்மா. மாணவர்களே, இன்றைய சமூகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல தாவா என்பதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது பெருசா பேசப்பட வேண்டிய ஒன்று. சுருக்கமா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தாவாவை நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் தாவாவை எப்படி பேசுறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன, நாம எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன. இன்னைக்கு நிறைய அல்ஹம்துலில்லாஹ் மர்கஸ்களும் மஸ்ஜிதுகளும் நிறைய நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்துல தௌஹீத் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு தெரியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நாம இருந்த நிலை என்ன, இன்னைக்கு அல்லாஹ் நம்மள வைத்திருக்கக்கூடிய நிலை என்ன. குறைகளும் குற்றங்களும் எல்லாமே இருந்தும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். காரணம் என்னன்னா, நம்ம இலல்லாஹ் என்று சொன்னோம். அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும் என்று சொன்ன ஒற்றை காரணத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுகளையும் மர்கஸ்களையும் எல்லா ஏனைய நியமத்துகளையும் அள்ளி தந்திருக்கிறான். நினைத்தே பார்த்திருக்க மாட்டோம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நம்ம கண்ணியப்படுத்தப்படுவோமான். ஆனா அன்பானவர்களே, பல ஊர்களிலும் பல இடங்களிலும் இது மாதிரியான மிகப்பெரிய கண்ணியம் வழங்கப்பட்டதுக்கு பிறகு பழைய காலங்கள் மறக்கப்படுகின்றன, தாவத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் மறக்கப்படுகின்றன, கல்வியில் காட்டக்கூடிய ஆர்வம் இல்லாமல் போகின்றது. ஏன்? நாம ஓரளவு செட்டில் ஆயிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சமூகத்தை வளர்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வளர்த்தெடுத்தார்கள். அவர்களுக்கு அவங்களுடைய காலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை தூக்கி போட்டான். ரோம்ல இருக்கக்கூடிய ரோமானியபுரியில இருக்கக்கூடிய மாளிகைகளை அவர்கள் பார்த்தார்கள் கனிமத்தாக. ஆனா அந்த மாளிகைகள் அவர்களை கொஞ்சம் கூட துண்டி இழுக்கல. இதெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சேன்னு பெருமைப்படல, அதை பற்றி எந்த சந்தோஷமும் அவங்க படல. அன்பானவர்கள், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சாங்க. இந்த துனியால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடியதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதை விடவும் அதிகமாக நமக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் வழங்க இருக்கின்றான். இது அல்ல கண்ணியம். கண்ணியம் என்பது மார்க்கத்தில் இருந்து, இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாமிய அறிவு பெற்று பிற மக்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய காலமெல்லாம் நமக்கு கண்ணியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். நாம அப்படி நினைக்கிறோமா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் இருந்தார்கள். அப்பொழுது காம ரஜுலுன் இல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் எந்திரிச்சு நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டார். யா ரசூலுல்லாஹ், அய்யுன் நாஸி கைர், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் யா ரசூலுல்லாஹ் என்று அந்த மனிதர் கேள்வி கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள். அதுல 3 அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல மிக முக்கியமானது என்னன்னா, வஆமரஹும் பில் மஅரூஃபி வ அன்ஹாஹும் அனில் முன்கர். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் நன்மையை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பண்பானவர்களே, தாவா நம்மளுடைய அடையாளம் என்பதற்கு இதெல்லாம் போதுமான சாட்சி, சான்றுகள். இந்த சமூகத்துல நாம செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சூரத்துல ஆலி இம்ரான்ல இதை பற்றி விளக்கமாக சொல்கின்றான். 104வது வசனத்துல, வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், உம்மத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். யதுஊன இலல் கைர், கைரின் பக்கம், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். தோல்வி பெறாமல் இருக்கட்டும், தெளிவான பாதையில் இருக்கட்டும், எந்த குழப்பமும் இல்லாம இருக்கட்டும், அந்த ஜமாத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கட்டும். இப்படி பல மீனிங் அதுக்கு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாமல் தாவாதான் எங்களுடைய குறிக்கோள் என்ற ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டே இருக்கட்டும். அவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர்கள்.
இந்த சமூகத்துக்கு ஃபித்னால இருந்து இந்த சமூகத்தை தடுக்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், பிற மனிதருக்கு நேர்வழி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள், அவர்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்கள் நன்மையின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, தீமையிலிருந்து மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். நாம வெற்றியை எப்படி பேசுறோம்னா, இந்த உலகத்தோட வெற்றி முடிஞ்சிரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல பணம் சம்பாதிப்பதோ, கண்ணியம் கிடைப்பதோ, பிறருடைய அட்டென்ஷன் கிடைப்பதோ, பிறர் நம்மை பார்ப்பதோ, இதெல்லாம் நம்ம ஃபலாஹ் வெற்றி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெற்றியாக சொல்லல. வெற்றி என்பது என்ன? நாளைக்கு மறுமை நாள்ல நம்ம பயப்படக்கூடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றால் அது வெற்றி. நாளைக்கு மறுமை நாள்ல நம்ம ஆசைப்படக்கூடிய சொர்க்கம் நமக்கு கிடைச்சா வெற்றி. இந்த ரெண்டும் தான் வெற்றி. இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃப்லிஹூன், ஃபாயிஸூன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பாருங்க, மறுமையோடு தொடர்பு படுத்தி தான் சொல்லுவான். ஃபகத் ஃபாஸ், நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அவர்கள்? நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்குள் நுழைய வைக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, இவர்கள் தான் தாஈகள், தாவா செய்யக்கூடியவர்கள். அந்த வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்துட்டான்னு வச்சுங்களேன், அல்ஹம்துலில்லாஹ். காலம் முழுவதுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்ம சுஜூதுலயே இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு நாம நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டோம். நான் சொல்றது காலம் முழுவதுமாக அல்லாஹ்வுக்கு சுஜூதுலயே இருந்து, யா அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்தமைக்கு உனக்கு நன்றி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு கோடி தடவை சொன்னாலும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க, இதற்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்? இந்த வாய்ப்பை யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் தெரியுமா? ஹைருன் நாஸ், மனிதர்களிலேயே சிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருல் ஹல்க், படைத்ததிலேயே சிறந்த படைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத்துல்லாஹி வ ஸலாமுஹு அலைஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் அழைப்பாளருக்கு தந்திருக்கிறான்னா இதை விட கண்ணியம் என்ன இருக்கணும் இந்த உலகத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ப்ரொஃபஷன், அவர்களுடைய வேலை இந்த உலகத்துல அவங்க வந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு தாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அல்லவா? அதை 1447 ஆண்டுகளுக்கு பிறகும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வீழ்ச்சியை கொடுப்பான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த சமூகத்திலிருந்து கண்ணியத்தை எடுப்பான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதமானவன். அழைப்பு பணி அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு இபாதத், ஷைத்தானுக்கு மிக வெறுப்பான ஒன்று. அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களை ஷைத்தான் வெறுக்கின்றான், அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள், அழைப்பு பணியை விடக்கூடியவர்கள் நிச்சயமாக தோல்வியுடையவர்கள். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் மாற்றத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது தீமையை கண்டால் என்ன செய்யணும்? ஃபல்யுகையிருஹு பியதிஹ், உங்களுடைய கைகளால் அதை மாற்றுங்கள். உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறா? உங்களுடைய குடும்பத்தார் அந்த தவறை செய்கிறாரா? அல்லது உங்களுடைய கையில், அதாவது உங்களுடைய உரிமையில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள், அவங்களுடைய கையால் அதை மாற்றுங்கள் முடிந்தால். ஃபஇல்லம் யஸ்ததி', இல்ல முடியல, கையால் மாற்ற முடியாது என்றால் ஃபபிலிசானிஹ், குறைந்தபட்சம் என்ன சொல்லணும்? நாவினால் அதை தடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை இது. தவறு நடக்குது, எனக்கு என்னன்னு போறது இருக்குல்ல, அது முஸ்லிமுடைய பண்பு கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள் மனிதர்கள், எனக்கு என்ன, நான் வந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் போனேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வியாபாரம், கடையை திறக்கிறோம், கடையை மூடுறோம், முடிஞ்சு போச்சு, தான் வாழ்க்கைன்னு நினைச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதல்ல வாழ்க்கை. தவறு நடந்தால் உங்களுடைய நாவினால் அதை தடுங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் இது அல்லாஹ்வுக்கு மாறு என்றதை சொல்லுங்க. ஃபஇல்லம் யஸ்ததி', அதுவும் உங்களால முடியலன்னா ஃபபிகல்பிஹி, உங்களுடைய கல்விலையாவது, உங்களுடைய உள்ளத்திலாவது, இது மிக பெரும் தவறு, அநியாயம், அநீதம், இதை இவர்கள் செய்கிறார்களே, நம்மால் ஒன்றும் செய்ய முடியலையேனாவது நினைங்க. வதாலிக அضعஃபுல் ஈமான். அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. இப்படி உள்ளத்துல நினைக்கிறது இருக்குல்ல, அதையே தான் நம்ம ஈமானுடைய மிக பெரும் என்ன சொல்றது வெற்றியாக நினைச்சிட்டு இருக்கிறோம்.
பாய் என்ன பாய் ரொம்ப அநியாயம் பண்றாங்க பாய், அக்கிரமம் பண்றாங்க, அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாறாக இருக்கிறாங்கன்னு நமக்குள்ள பேசிக்கொள்வோம். ஈமான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி நமக்குள்ள பேசுறதே பெரிய ஈமான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தப்பித்து கொண்டோம்னு நினைச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க உதாலிக அபஅஃபுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய கடைசி நிலை. அது இல்லைன்னா ஈமான் முடிஞ்சிச்சு. ஒரு தவறை பார்த்து தன்னுடைய உள்ளத்துல ஒரு வகையான வருத்தம் ஏற்படலைன்னா ஈமானே இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அப்படி ஏற்படக்கூடியதுதான் ஈமானுடைய கடைசி நிலை என்று சொல்றாங்க. அன்பானவர்களே, ஈமானுடைய கடைசி நிலையில் ஈமான் தொங்காட்டத்தில் இருக்கும் பொழுது இன்னும் நிறைய பாவங்கள் இருக்குது, அப்படித்தானே? ஏகப்பட்ட பாவங்கள் இருக்குது, வட்டி இருக்குது, விபச்சாரம் இருக்குது, திரும்பக்கூடிய இடங்கள் எல்லாம் அசிங்கங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்த நிலையில் அவனுடைய ஈமானை அவன் இழந்து விடுகின்றான், ஒரு மனிதன் பொய் சொன்ன நிலையில் அவனுடைய ஈமானை அவன் இழந்து விடுகின்றான், ஒரு மனிதன் திருடிய நிலையில் அவனுடைய ஈமானை அவன் இழந்து விடுகின்றான். ஈமான் இழந்து போய் மீண்டும் அந்த ஈமான் வருகின்றது அந்த பாவத்திலிருந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது. அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஈமான் அவனிடமிருந்து போகின்றது. ஏற்கனவே நம்மளுடைய ஈமான் அபுல் ஈமான் ரொம்ப வீக்கானது. ஏன்னா நம்ம அழைப்பு பணி செய்யல, எதை பத்தி கன்சிடர் பண்ணல, யாரை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லை, அதற்காக நம்ம நேரம் ஒதுக்கல, அதற்காக தியாகம் செய்யல, அதற்காக நாம எதுவுமே செய்யல, அழைப்பு பணி செய்வதற்காக எதுவுமே நாம தியாகங்கள் பண்ணல. அப்படியான ஒரு நிலையில இருக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் மட்டும் என்ன ஒரு குறுகுறுப்பு இருக்கின்றது, தப்பு, ஆகா நம்ம படிச்சதற்கு ஆப்போசிட்டா அது இருக்குது, இது தவறா இருக்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அது ஈமானுடைய கடைசி நிலை சகோதரர்களே. இந்த ஈமானை பறிப்பதற்கும் ஷைத்தான் பல பிளான் வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, நம்மளுடைய மரண நிலையை யோசிச்சு பார்க்கணும். இப்படியான ஒரு நிலையில், இப்படியான ஒரு சூழலில் நமக்கு மரணம் வந்தால், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா பயந்தாங்க. மரண சூழல்ல அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மரண நிலையிலையும் மரண வேலையிலையும் சக்கராத்துல இருக்கும் பொழுதும் ஷைத்தான் பக்கத்துல வந்து வழிகெடுக்கின்றான் என்பதை அவங்களுடைய மகனான அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கு சொல்றாங்க. மகனே, உனக்கு நான் பதில் சொல்லலா என்று அவர் சொல்றாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வாப்பா, இறுதி காலகட்டத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இமாம் அஹ்மத் சொல்றாருல, அப்ப என்ன தெரியும்? வேணாம், சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். சக்கராத் என்பது உலகத்துக்கும் என்ன பர்ஸுக்கும் மாறி மாறி வர்றது தானே. அப்ப அவர் நிலை பெறும் பொழுது கேட்கிறாரு, வாப்பா நான் உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னேன், ஏன் சொல்லல? நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது சரி, ஆனா ஷைத்தான் ஒரு பக்கத்துல இருந்து அஹ்மதே பிழைத்துக் கொண்டீர், அஹ்மதே என்னுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்க பிழைச்சிட்டீங்கன்னு சொன்னா. இல்ல, இன்னும் இல்ல, என்னுடைய ரூஹ் முழுமையாக கரைந்து முழுமையாக அதிலிருந்து போய் பர்ஸக்குக்கு போற வரைக்கும் நீ என்னை தொந்தரவு செய்வாய், நீ என்னை வழியெடுப்பதற்கு நாடுவாய் என்பதை நான் புரிந்து கொண்டவன் என்று சொல்றாங்க. மரண வேளையில மிகப்பெரிய இமாமான இமாம் அஹ்மதுக்கு அந்த நிலையில நம்மளுடைய நிலை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ், கூறுங்கள் இதுவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழி, அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதை நோக்கியே உங்களை நான் அழைக்கின்றேன். அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும், தௌஹீதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றான், அலா பஸீரதி, அலா பஸீரா, தெளிவான நாலேஜ், தெளிவான கல்வி, தெளிவான ஞானத்தை கொண்டு அழைப்பு பணி செய்கின்றேன். அப்ப அழைப்பு பணிக்கு தேவையான விஷயம் என்ன? கல்வி. பின்னாடி இன்ஷா அல்லாஹ் வருவோம். ஆனா மனிச்சதானி, நானும் என்னை பின்பற்றியவர்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியவர்களும் சொல்றது நம்மளையும் சேர்த்துதான். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய அனைவருக்குமே அழைப்பு பணிங்கிறது கடமையான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்றான். இன்னொரு வசனத்துல சூரத்து நஹ்ல்ல 125வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நேரடியாவே அல்லாஹ் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக், உங்களுக்கு உணவளித்த, உடை அளித்த, உயிரளித்த, மூச்சு காற்றை கொடுத்த ரப்புல் ஆலமீன் பக்கம் மக்களை அழையுங்கள். ரப்புக் அப்படின்னா, ரப்பிக்னா என்னோட ரப்பு. இந்த காங்கிறது முகாத்திப், நேரடியா இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒன்று. அல்லாஹ் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட 4-5 பேர்கிட்ட அல்லாஹ் பேசல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட சில இயக்கங்கள்கிட்ட அல்லாஹ் பேசல, குறிப்பிட்ட சில ஜமாத்துக்கிட்ட அல்லாஹ் பேசல. அல்லாஹ் என்கிட்ட தனியாவே சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக்,
உன்னுடைய ரப்புக்கு நீதமாக நேரு. உன்னுடைய ரப்பு யாரு? மன் ஹுவ அல்லாஹ். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், ஜின்கள், காற்று, மலை, செடி, கொடி எல்லாத்தையும் படைத்து ரட்சித்து பாதுகாத்து உயிரளிக்கக்கூடியவன். அந்த ரப்புல் ஆலமீன் ஒரு சாதாரண படைப்பான என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான், உன்னுடைய ரப்பின் பக்கம் மக்களை அலை என்று. பில் ஹிக்மா, ஹிக்மத்தை கொண்டு, ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, இல்மை கொண்டு, குர்ஆன் சுன்னாவுடைய இல்மை கொண்டு அதை பெற்று மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளனாக நீ மாறு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகான முறையில் விவாதம் செய் என்று சொல்கின்றான். அழகான முறையில ஆர்கியூ பண்ணுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் தல்ல அன் சபீலிஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும், அவன் உள்ளத்தை அறிந்தவன், யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். நீ அறிய மாட்டாய். உன்னுடைய வேலை என்ன? இல்ல அலா பலாக், மக்களிடம் தெளிவாக சொல்லுவது மட்டுமே. அவருக்கு நேர்வழி கிடைக்குது இல்லைன்றது உன்னுடைய வேலை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவன் யாருடைய உள்ளத்தில் வலாலத், வழிகேடு இருக்கின்றது என்பது. நம்முடைய பணி இல்ல அலா பலாக், தெளிவுபடுத்துவது மட்டுமே. இதுதான் ரசூலுடைய பணியும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹுவ அலமு பில் முஹ்ததீன், யாருடைய உள்ளத்தில் ஹிதாயத் இருக்கின்றது, யாருடைய உள்ளம் ஹிதாயத்தின் பக்கம் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் அறிந்தவன். இன்னைக்கு பல நேரங்கள்ல சுப்ஹானல்லாஹ் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது, அல்லது வழிகேட்டிலிருந்து நேர்வழிக்கு வந்தவங்கள்ட்ட பேசும் பொழுது, இல்ல பாய் ரொம்ப காலம் என்கிட்ட யாருமே சொல்லல, யாருமே என்கிட்ட அப்ரோச் பண்ணல, யாருமே கண்ணியமான வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லல அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட கண்ணியமாக பேச முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமாக பேசினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க ரொம்ப ஹார்ஷா இருந்தீங்கன்னா, கடுமையா இருந்தீங்கன்னா உங்களை விட்டு எப்போ விரண்டு ஓடி இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பணிவா இருந்தாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பல சந்தர்ப்பங்கள்ல அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பள்ளி வாசலுக்கு உள்ள வந்து சிறுநீர் கலைத்து அந்த மனிதனிடம் கூட கண்ணியமான வார்த்தைகளை பேசியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் உங்களை மாதிரியான ஒரு கண்ணியமான ஆளை நான் பார்த்ததே இல்லை என்று சான்று கொடுத்துட்டு அவர் போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அறியறதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடியவராக, படைத்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், உங்களை படைத்தவனை மட்டுமே நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்கின்றார். ஒரு மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸீரத்துல் அரபுக்கு பரவுது, பல இடங்களுக்கு பரவுது. அப்பொழுது அவர்கள் நினைத்தார்களாம், புது மார்க்கத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, மூதாதிர்கள் அப்படிங்கக்கூடியவர்களுடைய மார்க்கத்தை விட்டு இவர் புது மார்க்கத்தை சொல்றாருன்னு வெறுத்தார்களாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே மக்களே என்ன சொல்றாங்களா, முன்னாடி ஒரு காலத்துல நாங்க வெறுத்தோம் யா ரசூலுல்லாஹ். பல சம்பவங்கள் இருக்குது. அம்ர் பின் ஆஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ஒரு காலத்துல யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய முகம் தான் எனக்கு வெறுப்புக்குரிய முகம், ஆனா இப்போ உங்களுடைய முகம் தான் நான் நேசிக்கக்கூடிய முகம். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அன்பான பேச்சு, அழகான பேச்சு. இந்த தாவத்துல ரிஃப்க் இருக்கும், ரஃபீக்கா இருந்தாங்க, அழகாக பேசுவாங்க, பிறருடைய ஷூல அவங்க நிற்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, பிறருடைய நிலையிலிருந்து யோசிக்கிறது. சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் வித்தியாசம் இருக்கிறது, பெரிய வகுப்பு. சிம்பத்திங்கிறது வேற, எம்பத்திங்கிறது வேற. சிம்பத்திங்கிறது இறக்கப்படுறது, எம்பத்திங்கிறது அவர் நிலையிலிருந்து அதை பற்றி யோசிப்பது. தாவாக்கு தேவை சிம்பத்தி அல்ல, எம்பத்தி. அவர் நிலையிலிருந்து யோசிக்கணும். ஈஸியா நம்ம சொல்லிடுவோம், நான் ஃபஜர் தொழக்கூடியவனா இருக்கிறேன், அவர் வழிகேட்டில் இருக்கிறாருங்க, ஃபஜரே தொழுறது இல்லை, என்னத்த சொல்றது, அவர் அப்படி இருக்கிறாங்க, அவரா தாடி கூட இல்லைங்க அவருக்கு. பத்திக்கலாம் வசால நம்மளாம் தாடி வச்சிருக்கிறோம், அவருக்கு தாடி கூட இல்லை, தொழுகை இல்லை, எதுவும் இல்லை. அவர் நிலையிலிருந்து அவர் எந்த சூழல்ல இருக்கிறாருங்கிறத யோசிக்கவே மாட்டோம். அவருக்கு அட்வைஸ் பண்ணோமா, பண்ணிருக்கவே மாட்டோம். ஒரு முறை தான் பண்ணோமா, இல்ல ஒரு முறை பண்ணிட்டு அவர் முடிஞ்சு அவ்வளவுதான். நான் ஒரு முறை பண்ணங்க, அவர் சரியில்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம தூக்கி வச்சு போந்துட்டு இருக்கிறோம். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய எதிரியா இருந்தார். உஹது போருடைய தோல்வின்னு அதை சொல்ல முடியாது, ஒரு வீழ்ச்சிக்கு அல்லது ஒரு அந்த நேரத்தில் நடந்த அந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் காலித் பின் வலீத். ஆனா அவர் தான் நமக்கு யாரு?
மிகப்பெரிய ரோல் மாடல் இன்னைக்கு. யார் தெரியுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டுவதற்காக வாளை சீவி கொண்டு போனவர் அவரு. யார் தெரியுமா உமர்? முஸ்லிம்னு யாராவது வந்தீங்கன்னா அவங்களை வெட்டுறேன்னு சொன்னாரு. யார் தெரியுமா? சஅத் பின் முஆத். முஸ்ஆபே, இந்த இடத்துல இருந்து போனீங்கன்னா உயிர் தப்பிப்பீங்க, இல்லைன்னா உங்க தலை இருக்காதுன்னு சொன்னவர். இவெல்லாம் சஹாபிகள், மிக பெரும் சஹாபிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்ஆப் என்கின்ற இந்த ஒரு நபர் 7 ஆண்டுகள் முஸ்லீமாக வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நபர் மரணிக்கும் பொழுது, முஸ்ஆப் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியதுன்னு சொல்றாங்கன்னா, எப்படி இருந்தவங்க எப்படி ஆனாங்க? எது இது ஆக்கிச்சு? ரிஃப்க்குங்க, அழகான பண்பு, அழகான தாவத். இது நம்ம கிட்ட இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கணும், பாதுகாக்கணும். கடுமையாக நாம் இருக்கிறோம் மக்களிடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்ல அல்லாஹ் சொல்றான், 41வது அத்தியாயத்துல 33வது வசனம், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ, பேச்சால் சிறந்தவர் யார் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவரை தவிர. வஅமில ஸாலிஹன், ஸாலிஹான நல்லமல்களை அவர்கள் செய்கிறார்கள். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்களில் இருந்து இருக்கின்றோம், முஸ்லிம்களில் ஒருவராக இருக்கின்றோம் என்று சொல்வரை தவிர சிறந்தவர் பேச்சால் யார் இருக்கிறான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்தான் சிறந்தவர் என்று சொல்றான்னா, இதை விட வேற ஒன்றும் நமக்கு தெரிய தேவையில்லை. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சிறந்தவன் என்று சொல்கின்றான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி, தஅவத்தை பற்றி, தஅவாவை பற்றி, அழைப்பு பணியை பற்றி குர்ஆன் ஹதீஸ் இப்படி பேசுது. இன்னும் நிறைய ஹதீஸ்கள், இன்னும் நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்குது. பேசிட்டே போனா நிறைய நேரம் நமக்கு ஆகும். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ஹதீஸை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சுருக்கமான நேரம் இருக்கிறதுனால அந்த பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு வருவோம். சரி, தஅவா செய்யலைன்னா என்ன ஆகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவர் கையில், யார் கையில் இருக்கின்றதோ அல்லாஹ் மீது சத்தியமாக, லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வலதன்ஹுன்ன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து விடுங்கள், நன்மை ஏவி தீமையை தடுத்து விடுங்கள். அவ் லயூஷிகன் அல்லாஹு அன் யபஅஸ அலைக்கும் இகாபன் மின் இன்திஹி, இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை உங்களுக்கு வரும்பொழுது நன்மை ஏவி தீமை தடுத்துருங்க. இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தண்டிக்கும் பொழுது, லததுன்னஹு ஃபலா யஸ்தஜீப லக்கும், நீங்கள் துஆ செய்வீர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யா ரப், யா ரப், எங்களுடைய நிலையை மாற்று, யா ரப், எங்களுடைய சமூகத்தினுடைய நிலையை மாற்று. உலகமெங்கிலும் அல்லாஹ் உன்னை வணங்கியதனால நாங்கள் பெறக்கூடிய பிரச்சனைகள் பெருசு, அந்த நிலையை மாற்றி அல்லாஹ். பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் உணவளி, சிறையில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விடுதலை செய், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நிம்மதியை கொடு. நம்ம செய்யக்கூடிய துவாக்கள், இந்த எந்த துவாவும் அங்கீகரிக்கப்படாதுன்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த உம்மத் எப்படியான உம்மத்து? கல் ஜஸத் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒற்றை உடம்பு போல. அந்த உடல்ல சில இடங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டால், வலி ஏற்பட்டால் அந்த உடலே வலியை உணரும். கல் புன்யான், இந்த சமூகம் என்பது ஒரு கட்டுமானத்தை போல, ஒரு வீட்டை போல. அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது ஒரு ஓட்டையாக இருந்தால் அந்த வீடே ஓட்டை வீடுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துக்காக துஆ செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இந்த துஆவை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்க மாட்டான். எப்பொழுது என்றால் நாம தஅவத் செய்யலன்னா. அன்பானவர்களே, இப்பொழுது உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த தஅவா என்பது ஃபர்பா சுன்னாவா? நீங்க தான் சொல்லணும். ஃபர்ப், எல்லாருமே ஒரே நிலையில தான் இருக்கீங்களா? ஃபர்ப் தானா? இல்ல, தாவா என்பது ஃபர்பா அல்லது சுன்னாவா? சரி, சுன்னாவுடைய விளக்கம் என்ன யாரா சொல்ல முடியுமா? சுன்னான்னா என்ன? ஃபாலோ பண்றது.
சுன்னா என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்றது. கரெக்டா? பல்லி அன்னி உலவாயா, என்னிடமிருந்து எது வந்துச்சோ அதை பிறருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது சுன்னா. கரெக்டா? யாரு இதை விட சரியான ஒரு ஆன்சர் சொல்லுவா? நம்ம கடமை. சுன்னா என்பது நம்முடைய கடமை. சரி, நான் ஒரு வரையிலக்கணம் சொல்றேன், கரெக்டான்னு சொல்லுங்க. சுன்னா என்பது செய்தால் நல்லது, செய்யலைன்னா தவறு இல்லை. கரெக்டா? கரெக்ட்னு சொல்றோம், கை தூக்கிருங்க. யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, அப்ப நான் தப்பா பேச சொல்லிட்டனோ? அதாவது சுன்னா என்பது செய்தால் ஹசனாத், மாஷா அல்லாஹ், நல்லது, நிறைய நன்மை கிடைக்கும். செய்யலைன்னா குற்றம் இல்லை, தப்பு இல்லை. யாரு கை தூக்குறது? பின்னாடி சில பேர் கை தூக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிதான், மாஷா அல்லாஹ். கை தூக்கலையே. ரைட், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ரைட், சரி. சுன்னா இப்போ ரைட், சுன்னாக்குள்ள வருவோமா? கொஞ்சம் தாடி சுன்னாவா ஃபர்தா வாஜிபா, என்னது அது? சுன்னா. இப்ப தாடி ஒரு ஆள் வைக்கல, இப்போ நம்ம சுன்னாக்கு என்ன விளக்கம் கொடுத்தோம்? செஞ்சா நல்லது, செய்யலைன்னா குற்றம் இல்லை. தாடி சுன்னான்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஆள் செய்யல, குற்றம் இருக்குதா இல்லையா? குற்றம் இல்லை. குற்றம் இல்லைன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பாப்போம். குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சுன்னான்னு சொல்ல முடியாது, என்னதான் சொல்றது? மாஷா அல்லாஹ், தீர்ப்பளிக்க முடியாது. சூழல் 24 மணி நேரம் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய தாடி. ரைட், நான் கேட்ட கேள்வி என்னன்னா, தாடி சுன்னான்னு நம்ம சொல்லிட்டோம்னா சுன்னாக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தோம். என்ன விளக்கம்? செய்தால் நல்லது, செய்யலைன்னா தவறு இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப தாடியே ஒரு ஆள் வைக்கல, எடுத்துட்டாரு. இப்ப இவர் மேல தப்பு இல்லை. தாடி ஒரு ஆள் வச்சிருக்கிறாரு, அது ஹசனாத்தும் தெரியும். அந்த சௌர் மாஷால பெரிய தாடி வச்சிருக்காரு, பாரக்கல்லாஹ் ஃபீக். இப்ப அவருக்கு நிறைய ஹசனாத் இருக்குது, அதாவது நிறைய நன்மை இருக்குது. தாடியை ஒரு ஆள் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அல்லது தாடியை வைக்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த முறையை அவர் ஃபாலோ பண்ணல, அல்லது எடுத்துட்டாரு கம்ப்ளீட்டா. இப்ப இவருக்கு என்ன நிலை? இவர் சுன்னாவை பின்பற்றலைங்கிறது கிளியரா தெரியுது. ஆனா பின்பற்றலைன்னா பரவாயில்ல, அவருக்கு தீமை கிடையாது, ஆனா நன்மையும் கிடையாது, அப்படி எடுத்துக்கொள்வதா இல்ல எப்படி எடுத்துக்கிறது? அது வேற, அது விதிவிலக்கு. அதை பத்தி நான் கேட்கல, அது விதிவிலக்கு. ஓகே, இப்ப உங்களுடைய கருத்து வலியுறுத்தப்பட்டது, அது வச்சுதான் ஆகணும். அப்ப வைக்கலன்னா வைக்கலன்னா தவறு. ரைட், யாரு தாடிய வைக்கலன்னா ஹராம்ங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறான்? யாருமே இல்லையா? தாடி வைக்கலன்னா ஹராம். தாடி வைக்கலனா, வலிச்சுட்டா அல்லது எடுத்துட்டா அல்லது சரியான முறையில தாடி வைக்கலனா ஹராம். ஹராம். நான் தலீல் கேட்பேன், ஐனல் தலீல், தலீல்னு கேட்பேன். தலீல் அதாவது ஆதாரத்தை எங்கன்னு கேட்பேன், அதுக்கும் பதில் சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் தர்பியா. சரி, இதுல தப்பே கிடையாது, பேசிக்கொள்ளுறதுல தப்பு இல்லை. தப்பு இருக்கா? தப்பு இல்லை. சில விஷயங்களை நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான். நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீங்க, அவ்வளவுதான். தலீல் எங்க? பின்னாடி கை தூக்கக்கூடிய சகோதரர்கள் யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க தலீல். மாஷா அல்லாஹ், ரைட்டு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக் அனஸ். இதுல கடைசி அவர் ஒண்ணு சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அம்ருக்கு, கட்டளைக்கு மீறுவது. சுன்னால 2 வகை இருக்குது. ஒண்ணு என்னன்னா முஸ்தஹப், யானி விருப்பத்தக்கது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது செய்தா நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். வெள்ளை ஆடை உடுத்துறோம், ஒரு ஆள் கருப்பாடை உடுத்துறாரு, வெள்ளை ஆடை விசுவாசத்துக்கு பிடிக்கும், இதுவும் சுன்னாதான், ஆனா விரும்பத்தக்க சுன்னா. ரைட். சில விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போ மிஸ்வாக் இருக்குது, மிஸ்வாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயப்படுத்தல. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு அது சிரமமா இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்திருப்பேன், சிரமமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், செஞ்சா நல்லது. மிஸ்வாக்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் மிஸ்வாக்கோட தான் இருந்தாங்க. ஆனா மிஸ்வாக் நம்மளுடைய சமூகத்துல இல்லை. அது என்னமோ குறிப்பிட்ட ஒரு ஜமாத்துக்கு மட்டும் மிஸ்வாக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம பண்றதே கிடையாது மிஸ்வாக்கை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா
என்ன சொல்றது, அந்த அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிஸ்வாக்குங்கிறது அவங்களோட இருக்கக்கூடிய ஒண்ணு. எப்படி பெண் இருக்குதோ அது மாதிரி மிஸ்வாக் இருக்கும் அவங்களோட. ஹைர், இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு வரணும். பட் தாடியை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது அம்ர், இது கட்டளை. அதுக்கு பேர் தான் சுன்னால வாஜிபான சுன்னான் இருக்குது, முஸ்தஹப்பான சுன்னான் இருக்கிற மாதிரி வாஜிபான சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அவுஃபுல் லிஹா என்று சொன்னாங்க. தாடியை வளர விடுங்க. அவுஃபுல் லிஹா, மீசையை கத்தறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சிம்பிளா முடிஞ்சா செஞ்சுக்குங்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லலை. அவுஃபுல் லிஹா. இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி சம்பந்தமா பேசினதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறதுக்கு 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலையை அறியறதுக்காக வர்றாங்க. வெளியூர்லேருந்து வராங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி வெளியூர்லேருந்து வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீடர் ஆஃப் தட் சொசைட்டி. அவர் வந்து பார்க்க வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்மலாக எப்படிப்பட்டவங்கன்னா, வந்தவங்களுக்கு கண்ணியம் கொடுக்குறவங்க, மரியாதை கொடுக்குறவங்க, உட்கார வச்சு பேசுவாங்க, இப்படி பல விஷயங்கள் செய்வாங்க. அவங்கள பார்த்தோன்னே முகத்தை திருப்பிட்டாங்க. முகத்தை திருப்பிட்டு சொல்றாங்க, யார் உங்களுக்கு இந்த மாதிரியான கோலத்தை, இந்த மாதிரியான நிலையை கட்டளையிட்டது? என்ன நிலை? மீசையை தடியா வச்சிருக்கிறீங்க, மீசையை ஃபுல்லா வச்சிருக்கிறீங்க, தாடியை மலிச்சிட்டீங்க. இந்த நிலையை யார் உங்களுக்கு சொன்ன? எங்களுடைய அரசன் கிஸ்ரா சொன்னான். எங்களுடைய அரசன் சொன்னது அது. என்னுடைய அரசன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? மீசையை கத்துறீங்க, தாடியை வளர விடுங்கன்னு சொன்னான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை அது. ஒரு சஹாபியை கூட தாடி இல்லாம பார்க்க முடியாது. தாடியுடைய அளவுல தான் இஹ்திலாஃப் இருக்குதே தவிர, கருத்து வேறுபாடுகள் இருக்குதே தவிர, தாடியை எவ்வளவு வைக்கலாங்கிறதெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்குதே தவிர, தாடியை எடுப்பது ஹராம். 4 இமாம்களுடைய கருத்தும் அதான். இன்னைக்கு 4 இமாம்களை தூக்கி பிடிக்கக்கூடிய என்னோட அருமை சகோதரர்கள் பல பேர் இருக்கிறாங்க. முழுது ஓதணும், பண்ணணும், தொப்பியை போடணும், எல்லாம் பண்ணணும். ஒரு நாள் நான் வந்து ஒரு மையத்து தொழுகையில நிக்கிறேன். நான் தொப்பி போடலை, ஆனா தொப்பி போடுறதை விரும்பக்கூடியவன், தலைப்பாய கட்டுறது விரும்பக்கூடியவன், ஷமாக் போடுறதை விரும்பக்கூடியவன். அன்னைக்கு போடலைன்னா போடலை, அதுக்கு காரணம் இல்லை. அங்கிருந்த தொப்பி மேல எனக்கு ஆர்வம் இல்லை, அது அழுக்கா இருக்கு. அந்த தொப்பி எடுத்து வலுகட்டாயம் தலையில வந்து அடிக்கிறார். நான் கேட்டேன், சகோதரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொப்பி போட்டுக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தாடி எங்க உங்களுக்கு? உங்களோட தாடி எங்க? தொப்பி இருக்குது, தாடி எங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பியை பற்றி பேசவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தலையை மறைத்தே ஆக வேண்டும் பேசவே இல்லை. தலையை மறைப்பதை ஜீனத்தாக நாமும் உணர்கின்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு. அதுல நாங்க எக்ஸ்ட்ரீமான நிலைக்கு போக மாட்டோம். ஒரு ஆளு முன்னாடி ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும், இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த சீன்லாம். தௌஹீதுடைய போர்வாளா இருந்தார் ஒரு ஆளு. அவர் என்ன பண்றாரு, எங்க ஊர்ல வந்துட்டு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. இந்த தொப்பி தானடா பிரச்சனை பண்ணிச்சு, இந்த தொப்பி தூக்கி எறிகிறோன்னு எல்லாரும் தொப்பி தூக்கி எரிஞ்சாங்க. அதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, இருக்கிறவனை இல்லாம ஆக்குற ஒன்று. சரி, ஒரு காலத்துல அது பண்ணிட்டோம். இப்போ அந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். என்னது, தொப்பி போட்டாலும் பிரச்சனை இல்லப்பா, தொப்பி போட அதுக்கெல்லாம் சண்டை போடாதீங்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இவர் தொப்பி வந்து அடிக்கிறார், ரைட், ஓகே. சரி, ஏதாவது மார்க்கத்துல ஆதாரம் இருக்குதா? இல்ல. சரி, தாடி வைக்கிறதுக்கு அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, அவ்வளவு ஹதீஸை நம்ம பேசுறோம், சொல்றோம். அவர் வந்து பள்ளியோடைய செக்ரட்டரி, பள்ளியோடைய பாதுகாவலர், யாரெல்லாம் தொப்பி போடலையே பார்க்கக்கூடியவர். அப்ப நம்ம நிலை இதுதான். எது சுன்னா, எது வலியுறுத்தப்பட்ட சுன்னா, எதுல நம்ம உறுதியா இருக்கணும், எது முஸ்தஹப், அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. எந்த கல்வியும் இல்லாமே நம்ம ஒரு சமூகம் உருவாயிருக்கு. சாதாரண ஃபிக்ஹ் மசாயில் விஷயத்துக்கு சண்டை, அடி புடி, பள்ளி பிரிகிறது சாதாரண மேட்டர் அது. ஆனா அக்கீதா பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அக்கீதா ஈமான் ரீதியான பிரச்சனை வந்துச்சுன்னா யாருக்குமே ஒன்றும் தெரியறதே கிடையாது. ஈமானை எப்படி பிரிக்கிறது, அக்கீதா எப்படி பிரிக்கிறது, ஃபிக்ஹ் எப்படி பிரிக்கிறதுங்கிற எந்த ஒரு இல்மும் நம்ம கிட்ட இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பாதுகாக்கணும். ஸோ ஆகவே தாவத் அப்படிங்கிறது ஃபர்தா சுன்னாவா? பாயிண்ட்டுக்கு வாங்க. ஃபர்தா சுன்னா இல்ல, சுன்னா இல்ல, அது ஃபர்த். நான் சுன்னா நீங்க சொல்றது ஃபர்தா சுன்னாவான்னு கேட்டுட்டாலே நீங்க என்ன முடிவு பண்ணோம்? சுன்னா என்பது ஃபர்துக்கு கீழ் உள்ளது. சுன்னா என்பது தனியாக பேசும்போது அதுல வாஜிப் இருக்குது, முஸ்தஹப் இருக்குது, முஅக்கத் இருக்குது, வலியுறுத்தப்பட்டது இருக்குது, வாஜிபான விஷயங்கள் இருக்குது, விரும்பத்தக்க விஷயங்கள் சுன்னா மட்டும் பேசும் பொழுது. ஃபர்தோடு அது பேசும் பொழுது ஃபர்த் என்பது செய்தே ஆக வேண்டும் என்று அர்த்தம். அப்ப தாவாங்கிறது செய்தே ஆக வேண்டும், அப்படித்தானே? சரி, இப்ப இந்த ஃபர்துல தாவா எந்த கேட்டகரியில வரும்? ஃபர்துல் கிஃபாயாலயா, ஃபர்துல் ஐன்லயா? கொஞ்சம் டெக்னிக்கலா போறணும் இல்ல?
கரெக்டா? ஃபர்து கிஃபாயாவா ஃபர்து ஐனா? கிஃபாயானா என்ன? ஒரு சமூகத்துல கொஞ்சம் பேர் செஞ்சா மற்ற மக்களுக்கு அது பாவமாக ஆகாது. அதுக்கு உதாரணம் என்ன? ஜனாசா. மாஷா அல்லா தபாரக்கல்லாஹ், வகுப்புல இருந்திருக்கிறீங்க மாஷா அல்லா. ஜனாசா குளிப்பாட்டுதல் அந்த சமூகத்துல ஒரு கூட்டம் செஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு மேல அது பாவமா ஆகாது. செய்யலைன்னா எல்லாருமே பாவியாக மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையுமே குற்றம் பிடிப்பான். சரி, அதுபோல் தாவா ஃபர்து கிஃபாயா தானே? ஜனாசா தெளிவா சொன்னீங்க. அதுபோல் தாவா ஃபர்து கிஃபாயா தானே? ஃபர்து ஐன் இல்லையே. ஃபர்து ஐன் என்னது? தொழுகை ஃபர்து ஐன். ஐவேளை தொழுவது கடமையான ஒன்று, ஃபர்தான ஒன்று, செஞ்சுதான் நம்ம ஆகணும். அதுல இருந்து நம்ம செய்யலைன்னா குற்றம், பாவம், தண்டனை இருக்குது. அதுக்கு ஃபர்தான விஷயத்தை விட்டா என்ன தண்டனை இருக்குது, அது ஹராம். சரி, அப்ப ஃபர்துல் கிஃபாயாவாக இருக்கக்கூடிய தாவாவை நாம ஃபர்துல் கிஃபாயா அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டம் மட்டும் செய்தால் போதும் என்று சொன்னால், அப்ப அதுக்கு அந்த ஒரு கூட்டம் செஞ்சுட்டா மற்றவங்களுக்கு எல்லாம் பாவம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? சரி, அப்போ ஏன் நீங்க எல்லாத்தையும் தாவா பண்ணணும் சொல்றீங்க? அது ஒரு கூட்டத்தில் மட்டும் கூட்டம் தாவா பண்றவங்கள்ட்ட மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பிக்னு சொல்றான்? உன்னுடைய ரப்பு உதுஉ இலா சபீலி ரப்பிக்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? இது என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? பொதுவாகவே அடிப்படையில தாவாங்கிறது எல்லாருக்குமானது, எல்லோருமே செய்யணும். சரியா? அதுல ஒரு கூட்டம் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதையே அவர்களுடைய பணியாக வைத்து மக்களுக்கு நன்மை ஏவதும் தீவை தடுப்பதும் பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு குற்றம் இல்லை. இந்த ஒரு கேள்வியை ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஷேக், ஃபர்துல் ஐனாக தாவா எப்பொழுது மாறும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, சில அமல்கள், சில இபாதத்துகள் கிஃபாயால இருந்து ஐனா மாறிடும். தாவாவுக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாது, அதுவும் மாறும். சில நேரத்துல அழைப்பு பணியும் எப்போது அது மாறும்? யாரா சொல்ல முடியுமா? கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா மாறிடும் ஃபர்துல் ஐனா. ரைட், வேற? வெரி குட், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். தீமை மிகைக்கும் பொழுது அழைப்பாளர்கள் சுருங்கும் பொழுது. எப்படி? தீமை மிகைச்சிருச்சு, அழைப்பாளர்கள் கம்மியா இருக்கிறாங்க. ரைட், இப்ப சொல்லுங்க, தாவா ஃபர்து ஐனா கிஃபாயாவா? ஃபர்துல் ஐனா கிஃபாயாவா? ஐன். ஏன் ஐனு? தீமை மிகச்சிருச்சு, அழைப்பாளர்கள் சுருங்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் கடமை ஆயிடுச்சா? அது இந்த வசனங்கள்லாம் எனக்கு பொருத்தமாயிடுச்சா? எப்பொழுது ஒரு கூட்டத்துக்கு மட்டும்னா தீமைகள் கண்ட்ரோல் இருக்கும் பொழுது, அழைப்பாளர்கள் அதிகமா இருக்கும் பொழுது. அழைப்பாளர்கள் சுருங்கி இருந்து தீமைகள் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா எல்லார் மீதும் அது கட்டாய கடமை. பல்லி அண்ணி உளவு ஆயா என்பதெல்லாம் இங்க வந்துரும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். நான் செய்யக்கூடிய விஷயத்தை மக்களை அதன் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தே ஆக வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்பம் என்று இருக்கக்கூடாது. தாவா பணியில நான் முழுமையாக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். மக்களுக்கு நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும். மக்களிடம் நல்லதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம் மீது கடமை. ரைட். நபிமார்களுடைய அடிப்படையான விஷயம் என்ன? கேள்வி அடிப்படையானது. நான் இப்படியே கேட்டுறேன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். நபிமார்கள் வந்தது ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு 1. நபிமார்கள் வந்தது தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு 2. இதுல எது சரி? நபிமார்கள் வந்தது எதுக்கு? தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு. சிலர் என்ன சொல்றாங்க? ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு. யார் வந்தாங்களா? நபிமார்கள் வந்தாங்க. சரி, ஆதாரம் எங்க? ஆதாரம் இல்ல, நாங்க சொல்லுவோம், நீங்க கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபிமார்கள் என்ன சொல்லுவாங்களாம்? கால யா கௌமி உஅ்புதுல்லாஹ், எங்களுடைய மக்களே, என்னுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாஹ் சொன்ன விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். அல்லாஹ் தடுத்த விஷயத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. இதுதான் ஏகத்துவ தத்துவம். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், படைத்தவரை மட்டும் வணங்குங்கள், உணவளிப்பவரை மட்டும் வணங்குங்கள், உடையளிப்பவரை மட்டும் வணங்குங்கள், மூச்சு காற்றை கொடுத்தவரை வணங்குங்கள், உங்களுடைய மூதாதையர்களை படைத்தவரை வணங்குங்கள். வானம் பூமி
சூரியன் சந்திரனை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய ரப்பை மட்டும் வணங்குங்க, இறைவனை மட்டும் வணங்குங்க. அவன் அல்லாது மற்ற இறைவனை, தாமாக உருவாக்கிய விஷயங்களை, நான் நினைக்கக்கூடிய சில விஷயங்களை வணக்கத்துக்குரிய பொருளாக ஆக்காதீங்கிறத இஸ்லாம் அடிப்படையாக வச்சிருக்கு. இந்த அடிப்படையை உணர்த்தக்கூடிய கூட்டமாக தான் யார் இருந்தா? நபிமார்கள் இருந்தாங்க. வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மஹ், ஒவ்வொரு உம்மத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்? ரசூலா, ரசூல்மார்களை அனுப்பினோம். அன்னி அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அன்னி அபுதுல்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். வஜ்தனிபுத் தாகூத், போலியான தெய்வங்களை வணங்கி விடாதீர்கள். அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை உருவாக்கினான். He is a creator. அல்லாஹ் உங்களை உருவாக்கினான். உருவாக்கிய அல்லாஹ்வை வணங்குங்க, நீங்களே உருவாக்கியதை வணங்காதீங்க. இதுதான் தத்துவம், இதுதான் தஅவா, இதுதான் அழைப்பு பணி, இதுதான் தௌஹீத். இதைதான் வருட காலமும் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மட்டும் சொல்லாமல் மற்ற ஏனைய விஷயங்களை, இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை, சிலர் நம்மளுடைய சமூகத்தில் சொல்றாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் அல்லது இந்த உலகத்துல நீதத்தை பேணுவது, வியாபாரத்துல இஸ்லாஹ் செய்வது, வியாபாரத்துல நீதமான வியாபாரங்கள் செய்யுங்கன்னு தஅவா செய்வது, இதெல்லாம் கையில் எடுத்துட்டு தௌஹீதை விட்டு இருந்தாங்கன்னா, ஷிர்க்கை தடுக்கிறத விட்டு இருந்தாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள், குறைஷியில் இருக்கக்கூடிய மக்கால இருக்கக்கூடிய குறைஷிகள் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக இருந்தார்களோ அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆட்சியாளர்களாக ஈஸியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு விரட்டடிக்கப்பட்டாங்க? எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கழுத்தை பிடித்து நெரித்தார்கள்? எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதுகுல கழிவுகளை போட்டார்கள்? எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருமுகத்துல தூசியத்துக்கு எரிஞ்சாங்க? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசிங்கமாக விமர்சித்தார்கள்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மஜ்னூன் என்று சொன்னார்கள்? வய்யாது பில்லாஹ். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சூனியக்காரர் என்று சொன்னார்கள்? வய்யாது பில்லாஹ். ஏன் சொன்னாங்க? ஒற்றை ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணுதான். தௌஹீதுன்னா தௌஹீத் தான், ஏகத்துவம்னா அது ஏகத்துவம் தான், அதற்கு ஈடு இணையாக ஒண்ணும் கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, யார் மரணிக்கும் பொழுது ஏகத்துவ கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்து படித்து உணர்ந்து வாழ்ந்து மரணிக்கிறாரோ தഖலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவார். இந்த ஏகத்துவ கலிமா இல்லாமல் இணை வைக்கக்கூடிய நிலையில் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஜகாத் கொடுத்தாலும் சரி, வியாபாரத்துல நீதமாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, அவர் சொர்க்கத்துக்குள் போக மாட்டார். ஏகத்துவ கலிமா அதுதான் அடிப்படையானது. அப்ப தௌஹீது தான் நம்மளுடைய அழைப்பு பணியுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நபிமார்கள் செய்தார்கள். யா அய்யுஹன் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். மக்களே, மனிதர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் அழைக்கிறான், எல்லா கூட்டத்தையும் அழைக்கிறான், எல்லா மொழி பேசக்கூடியவர்கள் அழைக்கிறான். உங்களுடைய ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்குங்க, உங்களை படைத்தவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்க, உங்களுடைய படைத்தவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிப்பணிந்துங்கள், அவன் அல்லாத மற்றவைகளை வணங்காதீர்கள். அவன் யார்? உங்களை படைத்தவன், உங்களுடைய மூதாதையர்களை படைத்தவன். இறையச்சம் உங்களுக்கு வேண்டும் என்றால், இறை சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால், இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் எங்கோ ஒரு இடத்தில் நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வேற வழியே இல்லை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும். எந்த ஒரு கடவுளும் வானத்தை நான் தான் படைத்தேன், பூமியை நான் தான் படைத்தேன், வானத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் நான் தான், பூமியை ஆட்சி செய்யக்கூடியவன் நான் தான், அதற்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் நான் தான் சொந்தக்காரன் என்று யாரும் எவரும் சொந்தம் கொண்டாடவில்லை. ஆரம்ப காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? அல்லாஹ் சொல்றான், டெஸ்ட் பண்ணி பாருங்க, போய் கேளுங்க. வானத்தை படைத்தது யாரு? வானத்திலிருந்து மழையை கொண்டு வந்தது யாரு? அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்பயே அல்லாஹ் வணங்கல. நீங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்த சமூகத்தினை எடுத்துட்டு வந்து கூட்டுக்கார வச்சீங்கன்னா, இறைவன் எத்தனை பேருன்னு கேட்டு பாருங்க அவங்ககிட்ட. இறைவன் எத்தனை, அதாவது என்னையும் உங்களையும் படைத்தவன் எத்தனை பேர்? ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, ஒரு மற்ற ஏனைய மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. முஸ்லீமை படைத்தது முஸ்லீம் இறைவன், சீக்கியர்களை படைத்தது சீக்கிய இறைவன், இந்துக்களை படைத்தது இந்து இறைவன், கிறிஸ்தவர், அது லாஜிக்கே இல்லை. எல்லாருமே ஒத்துக்குருவோம், எல்லாருமே அவனை ஒற்றுமை வந்துருவோம். நம்மை படைத்தது எல்லாமே ஒற்றை இறைவன் தான், ஏகன், ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாராலும் மறுக்க முடியாத ஒற்றை உண்மை அது. ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதி ஃபத்ரன் நாஸ் அலைஹா, இது ஃபித்ரா. தௌஹீத் என்பது ஃபித்ரா,
தௌஹீத் என்பது இயற்கையான நிலை. அதன் பக்கம் மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினீன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் 73வது வசனத்துல, வ இன்னக லததுஊஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நீங்கள் நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவரா இருக்கிறீங்க. இந்த தௌஹீதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியா இருந்து இந்த தௌஹீதின் பக்கம் அழைத்ததால அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அழைக்கிறீங்க பாருங்க, இதான் நேர்வழி, இதான் நேர்வழி. இவர்கள் சொல்வது அல்ல நேர்வழி. பாதி நாள், கொஞ்ச நாள் எங்களுடைய கடவுளை நீங்க வணங்குங்க, கொஞ்ச நாள் உங்களுடைய கடவுளை நாங்க வணங்குறோம், கொஞ்ச நாள் இப்படி இருப்போம், கொஞ்ச நாள் அப்படி இருப்போம், உங்களுக்கு தேவை பெண்ணா, உங்களுக்கு தேவை அரசாட்சியா, எதை வேணாலும் நாங்க தர்றோம்னு விட்டு கொடுப்பதற்காக பேசுகிறார்கள் அல்லவா? அதை புறக்கணித்து விட்டு ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்து வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாலும், நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாலும் அல்லாஹ் ஒருவனே வணங்க தகுதியானவன் என்கின்ற இந்த நிலையில் நீங்கள் உயிர் மூச்சு இருக்கிறத இருப்பீங்க பாருங்க. நிச்சயமாக நீங்கள் தான் நேர்வழி இருக்கிறீர்கள், அதன் பக்கம் நீங்கள் தான் நேர்வழியின் பக்கம் தான் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சான்றளிக்கிறான். இவ்வாறவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமா அதை செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீங்க தெரியும் தானே. 950 வருடங்களாக ஏகத்துவ கலிமாவை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் படிச்சமா இல்லையா ஆரம்பத்துல? அதற்கு சில தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் ஒன்று திரட்டப்படுமா. எவ்வளவு பெரிய சமூகம் அது! 950 வருஷம் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்று திரட்டுவானா, திரட்டி எல்லாம் கேட்பானா. ஏன்னா அந்த டைம் நமக்கு தெரியும், உண்மை தெரிஞ்சு போயிடும் மக்களுக்கு, இதுதான் ஹக்கு போல அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஏன் நீங்க அல்லாஹ் வணங்கல? உங்களுக்கு ஒரு நபி அனுப்புனே, தூதர் அனுப்புனே, அந்த தூதர் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா என்னை வணங்கணும்னு அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், அவசரம்னா அப்போ பிள்ளையை எடுத்துக்கோ, என் மனைவி எடுத்துக்கோ, அவங்கெல்லாம் நிறத்துல தூக்கி போடு, என் பொருளாதாரத்தை எடுத்துக்கோ, என்னத்தான எடுத்துக்கோ, என்னை சொர்க்கத்தில் விடுன்னு சொல்றவங்க தானே நம்ம அந்த டைம்ல. அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். மனிதரோட நிலை அதுதான். யா நப்சி யா நப்சி, எனக்கு மட்டும் என்னை விட்டுரு. அப்ப அந்த நேரத்துல ஒரு பொய் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன பொய் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்ககிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே சொல்லலை. 950 வருடம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொன்ன ஒரு நபியை பார்த்து சொல்லுவாங்க, இவர் ஒண்ணுமே சொல்லலன்னு. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுக்கு சாட்சியாளனா யார் இருக்கிறா? இவங்க இப்படி சொல்றாங்க, உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர், எனக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத் எனக்கு சாட்சி சொல்வார்கள், கூப்பிடுங்க அவங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை கூப்பிடுறாங்க, நிக்க வைப்பாங்க, நம்மளாம் நிக்க வச்சு கேட்பாங்க. அல்லாஹ் கேட்பான், நீங்க சொல்லுங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையான்னு. நம்மளாம் சொல்லுவோமா, யா அல்லாஹ் உண்மை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், அல்லாஹ்வை வணங்கும்படி அழைத்தார்கள். இவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சை கேட்கல, இவர்கள் தான் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் கேட்பானா, எப்படி உங்களுக்கு தெரியும்? யா அல்லாஹ் குர்ஆனை எங்களுக்கு தந்தியே அல்லாஹ், குர்ஆனின் வழியாக எங்களுக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட, கால ரப்பி, இந்த உலகத்துல வாழும் பொழுது, கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே, நீ தந்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த மக்களிடம் காலையிலும் தாவா செய்கின்றேன், இரவிலும் தாவா செய்கின்றேன். யா அல்லாஹ் தூக்கம் இல்ல, பசி, பட்டினி, புறக்கணிப்பு எல்லாத்தையும் தாண்டி காலையிலும் மாலையிலும் எப்படியாவது இஸ்லாத்துக்கு வாங்க, எப்படியாவது அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க. கேட்டேன் அல்லாஹ், ஆனா இவங்க புறக்கணிச்சிட்டாங்க அல்லாஹ், என்னை புறக்கணித்து விட்டார்கள் யா அல்லாஹ், நான் என்ன செய்வது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், இந்த சமூகத்துக்கு தெரியும். அதனாலதான் குன்தும் ஹைர உம்மா. இந்த உலகத்துல மட்டும் நம்ம சிறந்த சமூகம் கிடையாது, மறுமையிலையும் சிறந்த சமூகம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்காக நாம தான் இருப்போம். அல்லாஹு அக்பர். நம்மளுடைய தகுதியை நாம் உணர்ந்து கொள்ளணும். நாளை சொர்க்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல அது ஷிர்கு பில்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒன்று. மரணித்தவர்களால நம்ம என்ன பேசுறோங்கிறது கேட்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட மரணித்ததுக்கு பிறகு எனக்கு என்கிட்ட வந்து கேளுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அன்பானவர்களே, மதீனால இடையில அடிக்கடி மதீனாவுக்கு போறது உண்டு, அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆச்சரியப்படக்கூடிய அல்லது கவலைப்படக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுதா இருக்கும். ரவுதாக்கு வெளியில நீங்க மதீனாவுக்கு போனவங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வெளியில வந்து மக்கள் கிப்லாவே மாத்திடுவாங்க. எப்படி கிப்லா மாத்துவாங்க யாராவது சொல்ல முடியுமா?
ரவுதாக்கு வெளியில வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி நின்னு துஆ கேட்க ஆரம்பிப்பாங்க. துஆ எப்படி கேட்கணும்? கிப்லாவை நோக்கி கேட்கணும். ஹைர், அந்த இடத்துல கிப்லாவை நோக்கி கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. திரும்பி நின்னு துஆ எங்க கேட்பாங்க. ஒரு நாள் நான் கேட்டேன், இந்த மாதிரி என்னுடைய தந்தையார கையில வச்சுட்டு, எனக்கு ஹிந்தி பெருசா தெரியாது, அப்ப அவங்க பேசுறாங்க, எங்க உங்களோட கிப்லா எது? கிப்லா எது உங்களுக்கு? இதுவா இதுவா? முதல்ல அதை சொல்லுங்க. கிப்லா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவங்க கிப்லா இதுதான் தெரியுது. அப்பயே எந்த சைடு துவா செஞ்சீங்க? இப்போ நேரடியா கேட்டா ரசூல்லா அப்ப துவா செய்றீங்களா? நேரடியா கேட்டா நான் எங்க துவா செய்யறேன்? துவாலாம் செய்யலையே. எப்போ பாத்தீங்க நான் துவா செய்யறத? என் மனசுல இருக்குது உங்களுக்கு தெரியுமா? பல ஆயிரக்கணக்கான கேள்வி. அந்த தடவை ஏன் போனீங்க? ஏன் அங்க போய் துவா செய்யணும்? நாங்க யாரு சொன்னா நாங்க அந்த தடவை போய் துவா செய்யறோம்னு? நாங்க ஒரு மரியாதைக்காக போறோம், போகக்கூடாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தடுத்திருக்கானா? ஜியாரத்தை தடுத்திருக்கானா? கபூர் ஜியாரத்தை அலோவ் பண்ணிருக்காங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேட்பாங்களா இல்லையா? உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை மறைத்து வெளியில நாங்க நோயற்றவர்களாக காட்டுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது யார்கிட்ட காட்டுறீங்க? எங்க கிட்ட சொல்லி என்ன போகுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை அறியக்கூடியவனா இருக்கிறானே, உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு தெரியுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிஃபா அளிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நிவாரணை அளிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தை நீக்குவார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யா நபி என்று அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வழிநடத்தப்படுகிறார்கள் இந்த மக்கள், அப்பாவிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா அப்துல் காதர் ஜீலானி என்று அழைத்து நீங்கள் கேளுங்கள் என்று வழிநடத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபா தேடலாமா? தேடக்கூடாது. ரைட். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வ இதா மரிதுது ஃபஹுவ யஷ்ஃபீன். எனக்கு நோய்வாய்ப்பட்டேன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர ஷிஃபா அளிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுடைய துஆக்கள்ல மிக முக்கியமான துஆ. இந்த சமூகம் ரசூலுல்லாஹை நேசிக்கின்றது, அதுல மாற்று கருத்து இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா உள்ளமெல்லாம் அப்படி குளிர்ச்சி அடைகின்றது, மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் நேசிக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நேசம் உண்மையாக இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அந்த முறையில வாழணும். அதுஹபின் நாஸ் அதுஹபில் பாஸ் ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஉன் லா யுகாதிரு ஸகமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஷிஃபாஉன் லா யுகாதிரு ஸகமா. நீ ஷிஃபாவை கொடுத்தால் அதை தடுப்பதற்கு வேறு யாருக்கும் சக்தி இல்லை. யா அல்லாஹ், நீ நிவாரணை கொடுத்தால், மனிதனுடைய இறைவனே, வலிகளை நீக்கக்கூடியவனே, ரப்புல் ஆலமீனே, உன்னிடம் மட்டுமே நான் ஷிஃபாவை தேடுகின்றேனே அல்லாஹ், நோய் நிவாரணியை தேடுகின்றேனே அல்லாஹ். நீ ஷிஃபாவை கொடுத்தால், நீ நோய் நிவாரணத்தை தந்தால் வேறு யாருக்கும் நோய் நிவாரணத்தை தடுப்பதற்கான ஆற்றல் இல்லை. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்தி லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். நீ ஒன்றை தந்தால் அதை தடுப்பதற்கு எவருக்கும் ஆற்றல் இல்லை. நீ ஒன்றை தடுத்தால் அதை தருவதற்கு யாருக்கும் ஆற்றல் அல்ல என்று முவஹ்ஹிதாக வாழ்ந்த ரசூலே கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரிலேயே நீங்கள் இணை வைப்பை செய்வீர்கள் என்றால் அல்லாஹ்விடம் என்ன பதில் இருக்குது நமக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை செய்கிறார்கள். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். உண்மையிலேயே ஷிர்க் என்பது மிக பெரும் அநீதம். அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்ப நம்மளுடைய தஅவத்தை எப்படி வச்சுக்கணும்? நம்ம தௌஹீதின் பக்கம் வச்சுக்கணும். ரைட். இரண்டாவது மிக முக்கியமானது தொழுகையின் பக்கம் அழைக்கிறது. நபிமார்கள் எல்லோருமே செய்த விஷயம் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. அதாவது நபிமார்கள் என்ன செய்வாங்களாம்? அவங்களுடைய குடும்பத்துக்கிட்ட தொழுகை ஏவுவாங்களாம். அதுல எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களாம்? வஸ்தபிர், நீங்க அதுல சபுரா தொடர்ந்து இருங்கன்னு சொல்லுவாங்களாம். வذ்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான ஸாதிகன் வஅத் ஸாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபிய்யா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய சத்தியத்தை நிறைவேற்றியவர்கள், உண்மைப்படுத்தியவர்கள். அது மட்டுமல்லாம அவங்க நபியில ஒருவராக இருக்கிறார். வ கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா.
அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? தன்னுடைய குடும்பத்தை தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்தாராம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு, தௌஹீதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்ன? தொழுகை. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், தௌஹீதுல இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு கூட தொழுகை கிடையாது பல பேருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை எவ்வளவு முக்கியமானதுன்னா, தௌஹீதை பிடித்து வைத்திருக்கக்கூடிய பிடியாணி தான் தொழுகை. அஸ்ஸலா, ஸலா எப்படிப்பட்டது? ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலாஹ். வந்தால் வெற்றி, வந்தால் பரக்கா. தொழுகைக்கு வந்தால் நமக்குத்தான் அதுல என்ன லாபம். சிலர் தொழுகைக்கு வரக்கூடியவங்க, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, தொழுகைக்கு வரக்கூடியவங்களோட உள்ளத்திலேயே ஏதோ ஒண்ணு அல்லாஹ்க்கு கொடுக்குறோம்னு நினைச்சிட்டே வருவாங்க. இன்னைக்கு ஏதோ அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்க போறோம், அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்டிருக்கான், ஃபஜருக்கு போறோம், கொடுத்துட்டோம். இப்ப வெளியில வந்துட்டோம், நான் தெரியுமில்ல அல்லாஹ்க்கு கொடுத்துருக்கிறேன் சொல்ல மாட்டாங்க. சொன்னா அது குஃப்ரா போயிரும். உள்ளத்துல இருக்கு பெருமை, ஃபஜர் தொழுதுட்டோம்ல பெருமை, ஏதோ சாதிச்ச மாதிரியான ஒரு எண்ணம். முற்காலத்துல வாழ்ந்த சலஃபு சாலிஹ்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர், எதை செய்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. எந்த நன்மையான காரியங்களை செய்தாலும் நஹ்னு நக்ஸான், அவங்க சொல்லுவாங்களா, நாங்கள் குறை உள்ளவர்கள், நாங்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள். இந்த தொழுகையெல்லாம் நம்மளை காப்பாத்தினா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த 2 ரக்காத் தொழுகிட்டா சொர்க்கம் நிச்சயம், அதுவும் ஒண்ணு உயர்ந்த சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். பாய், நம்பிக்கை வைக்க கூடாதா? நம்பிக்கை வைக்கலாம், அதே நேரத்தில் பயமும் இருக்கணும். ஹவுஃபு ரஜா ஒரே மாதிரி இருக்கணும், பயமும் ஆதரவும் ஒரே மாதிரி இருக்கணும். பயந்துட்டீங்களா? அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய 2வது மிக முக்கியமான பணியா சொன்னது என்னது? தொழுகைக்கு அழைப்பார்கள். ரைட். இந்த 2ஐயும் நாம சீர்படுத்திட்டோம்னு வச்சுக்கலாம் ஒரு சமூகத்துல. ஏகத்துவம் தொழுகை, மற்ற எல்லாம் சரியாயிரும் இன்ஷா அல்லாஹ். ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்து தொழுகையை நிலைநாட்டிய சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேட்டில் விட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேட்டில் விடக்கூடிய சமூகமாக 2 காரணத்தை சொல்றான். யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சமூகம் வழிகட்டு நாசமா போயிடுச்சு 2 பண்பு இருந்ததுனால அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மரியம்ல சொல்றான். யாராவது சொல்ல முடியுமா? அத 2 பண்பு, இந்த பண்பு இந்த சமூகத்துல இருந்ததுனால இந்த சமூகம் அழிக்கப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன? மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ். உங்க பேர் என்னம்மா? ஹனீஃபா, खलीफा, माशाअल्लाह, बारकल्लाह फीक, माशाअल्लाह. அபாஉ ஸலா வத்தபஉ ஷஹவா, தொழுகையை விடுவது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, தொழுகையை விடுவது என்றால் தொழுகையை புறக்கணித்து 5 வேளை புறக்கணிக்கிறது அல்லாஹ் இங்க சொல்லல. தொழுகையில் பொடுபோக்காக இருப்பது. தொழுகையில பொடுபோக்காக இருந்தாலே நம்ம அழியறதுக்கான சமிக்கை அது. நம்மளுடைய வாழ்க்கையில தொழுகையில பொடுபோக்க ஆரம்பிச்சுட்டு வச்சுங்களேன், காலையில தொழுகிறோம், மத்தியானம் தொழுகிறதுல, அசர்ல தொழுகிறோம், பல காரணங்களை சொல்லிட்டே இருக்கிறோம்னா நமக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு, சுப்ஹானல்லாஹ், முடிஞ்சு போச்சு நம்மளுடைய வாழ்க்கைன்னு அர்த்தம். தொழுகையில நம்ம உறுதியா இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்னு அர்த்தம். அபாஉ ஸலா வத்தபஉ ஷஹவாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தை, நப்சை பின்பற்றக்கூடியவனாக, அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவன் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும், தொழுகையில உறுதியா இருக்கணும். ரைட். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தோட தர்பியாவை முடிப்போம். இதுதான் அதனுடைய கோர் கான்செப்ட். இப்ப தாவத் எல்லாம் பார்த்தோம், தாவா எவ்வளவு முக்கியங்கிறத பார்த்தோம் இல்லையா? இப்ப தாவால இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 மூலக்கூறுகள், மிக முக்கியமானது. தாவான்னா அந்த 3 வந்துடணும். முதல்ல என்னது? அத்தாவா, அழைப்பு. சரியா? முதல்ல அழைப்பு. 2வது அத்தாஇ, அழைப்பாளர். 3வது என்னது? மதுஉ, அழைக்கப்படக்கூடியவர்கள். இந்த 3 பேர் தான் தாவால ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 விஷயம் தான். முதல்ல என்ன சொன்ன? அழைப்பு, தாவா. 2வது அழைப்பவர், தாயி. 3வது மதுஉ, அழைக்கப்படக்கூடியவர். சரியா? சரி, தாவானா என்ன? நம்ம படிச்சதெல்லாம் தாவா. இப்ப நம்ம படிச்சு முடிச்சோம்ல, அதான் தாவா. அழைப்பு பணி ஒருவர் செய்கிறார். சரியா? அவர் பேர் தாயி. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இயக்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறார். நல்ல அதுல ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், என்னுடைய ஜமாத் சிறந்த ஜமாத், மாஷாஅல்லாஹ் இருக்கட்டும், என்னுடைய இயக்கம் சிறந்த இயக்கம், மாஷாஅல்லாஹ் இருக்கட்டும், அதன் பக்கம் மக்களை அழைக்கிறார். வாங்க ஜமாத். அவருடைய உள்ள எப்படி இருக்குன்னா, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு? இன்னமல் அமல் பின்னியாத். அவருடைய அமல் எல்லாம் நியத்தை பொறுத்தானே இருக்குது. அவரை யாரை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்க சொன்னா? அல்லாஹ்வை நோக்கி அழைக்க சொன்னா. இவர் என்ன செய்யறாரு? ஜமாத்தை நோக்கி அழைச்சிட்டு இருக்காரு.
இவர் என்ன சொல்றாரு, பர்டிகுலரா ஒரு குறிப்பான ஒரு ஒரு சொசைட்டி நோக்கி அழைக்கிறார். இங்கெல்லாம் போவாங்க, இங்க வாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஹிதாயத்தெல்லாம் நாம என்ன ஹோல்சேலா எடுத்து வச்சுக்கிற மாதிரி. இதனால என்ன ஏற்படுது தெரியுமா? இதனால என்ன ஏற்படுதுன்னா, சரியான மன்ஹஜ்ல பயணிக்கக்கூடியவர்கள் இடையில பிளவு ஏற்படுது. ஒரு மனிதன் நேர்வழி பெறணும், அதான் நம்மளுடைய கான்செப்ட். ஒரு மனிதன் ஏகத்துவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும், அதான் நம்மளுடைய கான்செப்ட். என்னுடைய ஜமாத்துக்கு ஆள் சேர்க்கிறோங்கிறது இல்ல என்னுடைய கான்செப்ட். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஜமாத்தை கண்ணியப்படுத்துகின்றான், உறுதிப்படுத்துகின்றான். எந்த ஜமாத்துல குர்ஆன் ஹதீஸ் இருக்கின்றதோ, எந்த ஜமாத்துல நேரான மன்ஹஜ் இருக்கின்றதோ, நான் மன்ஹஜ்னு சொல்றேன்னா அதுதான் என்ன, சிலருக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படிதான் ஊர்ல பேசிட்டு இருக்கும் பொழுது, குர்ஆன் சொன்னா சரிங்க, ஆனா நீங்க மன்ஹஜ்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க. சரி, மன்ஹஜ்ன கெட்ட வார்த்தையா? சரி, அது ஓகே. அடுத்த லெவல், இன்னும் அடுத்த லெவல் போகும்போது குர்ஆன் சொன்னா சரிங்க, மன்ஹஜ் ஸலஃப்னு சொல்றதை விட்டுருங்க, அது வேணா நமக்கு, நம்மளுடைய தாவால அது ஒரு பெரிய ஆபத்து, நம்மளுடைய தாவத்துல அது பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம். சரி, என்ன அது என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டா தெரியல. அது சவுதியில ஏற்றுமதி பட்டது. யார் சொன்னா உங்களுக்கு? அப்படி எங்கேயாவது அவர் ஆதாரம் இருந்தா காட்டுங்க. சவுதியில ஏற்றுமதி செய்யப்பட்டது அல்லது சவுதியில உருவாக்கப்பட்டது. மன்ஹஜ் ஸலஃபியா சவுதியிலே உருவாக்கப்பட்டுதான். நானும் தாங்க இருக்கிறேன், கொஞ்சம் வருஷமா அங்க இருக்கிறேன். எங்க உருவாகுது, எந்த இடத்துல உருவாகுதுன்னு நமக்கு தெரியலங்க. அங்க அப்படி ஒன்றும் உருவான மாதிரி நமக்கு தெரியல. மன்ஹஜ் ஸலஃபியாங்கிறது குர்ஆன் சுன்னாலிருந்து உருவாக்கப்பட்டது. குர்ஆன் சுன்னா மன்ஹஜ் ஸலஃபியா. மன்ஹஜ் ஸலஃபியால என்ன பிரச்சனை? ஏன் அதை நம்ம பார்த்தா பயந்து ஓடுறோம்? அதுக்கு சில நியாயமான காரணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி வர நியாயமான காரணம் இருக்கு. சார், மக்கள் மத்தியில் அப்படித்தானே சில தேவையில்லாத விஷயங்கள் நல்ல என்ன சொல்றது, நல்ல விஷயங்களோடு கலக்கும் பொழுது பயம் வந்துடும், ஆஹா இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. எக்ஸ்ட்ரீமான சில விஷயங்கள் இருக்குது, தவறு தப்பு ரைட். ஆனா அடிப்படையே மறுத்தா, இப்ப நம்மளையும் அப்படித்தானே சொன்னாங்க ஒரு காலத்துல. குர்ஆன் சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம்? எப்பா மதுஹப்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள்னு சொன்னோம். இன்னும் அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கோம், கண்மூடித்தனமாக. அது நம்ம மட்டுமா சொல்றோம்? அது நம்ம மட்டுமா சொல்றோம்? பேசக்கூடிய அப்துல் ரஹ்மான் மட்டுமா சொல்லிட்டு இருக்கிறோம்? அல்லது கேட்கக்கூடிய நீங்க மட்டுமா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லையே, இமாம் அஹ்மத் அதான் சொன்னாங்க. லா தக்லிதனி வலா தக்லிது ஷாஃபியன் சொன்னது யார்? இமாம் அஹ்மத். என்னை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், இமாம் ஷாஃபியை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், இமாம் அபூ ஹனீஃபாவை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், இமாம் மாலிக்கை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். நாங்க எங்கிருந்து எடுத்தோமோ, எந்த குர்ஆன் சுன்னாலில் எடுத்தோமோ அதே குர்ஆன் சுன்னாலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் எடுத்த இந்த விஷயம் குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்பட்டது என்றால் எங்களுடைய கருத்துக்களை சுமத்தில் எரியுங்கள் சொன்னது யாரு? மதுஹபுடைய இமாம்கள் தான். அவங்க மேல நமக்கு அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டோம். இதை சொல்லும் போது நம்மள என்ன சொன்னாங்க? இவங்கெல்லாம் தீவிர சிந்தனையில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்கெல்லாம் சமூகத்துக்கு ஆபத்தானவங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப அது நீர்த்து போச்சு, அல்ல நீர்க்க வச்சுட்டாங்க. இப்ப அது மாதிரியான ஒண்ணுதான் இது. கொள்கையை பத்தி பேசும் பொழுது இவங்க நம்ம ஆபத்தானவங்கிற மாதிரி காட்டுறது. நல்லா பாதுகாக்கணும். சலஃபு சாலிஹின்னா யாருன்னா அல் குரூனுல் முஃபத்தலா. நல்லா புரிஞ்சுங்க சார், நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே. ஷேഖுங்கிற வார்த்தை வந்துருது, புரிஞ்சுங்க சகோதரர்களே. மூணே மூணு தான். அல் குரூனுல் முஃபத்தலா. அல் குரூனுல் முஃபத்தலானா என்ன அர்த்தம்? அதாவது ஜெனரேஷன்லயே, அதாவது சமூகத்திலேயே சிறந்த சமூகம். சரியா? அல் குரூன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனரேஷன்ஸ். முஃபத்தலான என்ன அர்த்தம்? சிறந்தது. சரி, இப்ப யாருக்காவது ஆட்சேபனை இருக்குதா சஹாபாக்கள் சிறந்த சமூகம் அப்படின்னு சொல்றதுல? ஆட்சேபனை கிடையாது. ரைட். சஹாபாக்களுக்கு பின் வந்த தாபீன்களும் தபா தாபீன்களும் சிறந்த சமூகம் சொல்றதுல ஆட்சேபனை இருக்கா? இல்ல. ஏன் ஆட்சேபனை இல்ல? ஏன்னா ஹதீஸே இருக்குது. என்ன இருக்குது? ஹைருல் கருணி கருணி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும் அப்ஸலாஸ் சொன்னது. அவுகமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னுடைய சமூகம், சமகாலத்தில் நான் வாழக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறாங்களா, அவங்க தான் நாஸ்லயே எல்லா மக்களை விட சிறந்த சமூகம் அவங்க தான். அதற்கு பின்னாடி வந்த சமூகம், அதற்கு பின்னாடி வந்த சமூகம். the first 300 years, 3 ஜெனரேஷன். இதுக்குள்ளதான் 4 இமாம்களும் வராங்க. அதுவும் பலருக்கு தெரியாது. இதுக்குள்ளதான் 4 இமாம்கள் இருக்கிறாங்க. நம்ம சொன்ன 4 இமாம்கள், இன்னும் பலர் அதுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம்? எது அந்த கான்செப்ட் என்ன? குர்ஆன்ல இருந்தும் அல்லாஹ் சுன்னால இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னால நமக்கு என்ன விளக்கப்படுத்துறாங்க? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார்
والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. السابقون الأولون, முன்னாடி சென்றவர்கள் யார்? முஹாஜிர்கள், நன்மையில் முந்தியவர்கள். வல் அன்சார், அதற்கு பின்னாடி வந்த அன்சார்கள், நன்மையில் முந்தியவர்கள். இதை சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொல்லி முடிச்சிருக்கலாம். அல்லாஹ் நம்ம கேட்க முடியுமா அல்லாஹ் கிட்ட, நீ முடிச்சிருக்கலாமேன்னு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஒரு ஷரத்தங்க வைக்கிறான், மூணாவது குரூப். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இவர்களை தெளிவான நேரிய முறையில பின்பற்றக்கூடியவர்கள். சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் வந்து விட்டார்கள், ஒரு கூட்டம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? தபானா என்னது, இத்திபானா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு முறை ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்க, சலஃபி வழிகட்ட சலஃபிகள், சாரி வழிகட்ட சலஃபுகள். நான் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எப்படா சலஃபுகள் வழிகட்டி போனாங்க? நவுது பில்லா. சலஃப்னா அர்த்தம் என்னது? அல் குரூனுல் முஃபத்தலா. சலஃப்னா எங்க வாப்பாவோ எங்க தாத்தாவோ கிடையாது. சலஃபுக்கு ஆக்சுவலா பொருள், அந்த லுகாவுடைய மீனிங் என்னன்னா முன் சென்றவர்கள் அர்த்தம். இங்க சொல்லக்கூடிய சலஃபுகள்ங்கிறவங்க எங்க வாப்பா எங்க தாத்தா எங்க வாப்பாவுடைய வாப்பா கிடையாது. யார சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும், அந்த போஸ்ட் அடிச்சவங்களுக்கும் தெரியும். என்ன தெரியும்? அல் குரூனுல் முஃபத்தலா, சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள். இப்போ மாஷா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய தைரியம் இருக்குது. அல்லாஹ்டவே என்ன பதில் சொல்லுவாங்க தெரியல. சலஃபுகளுடைய சலஃபுகள் வழிகட்ட சலஃபு கொள்கை. அதுக்கப்புறம் அதை விமர்சிச்சு நான் ஒரு வீடியோ பதிவு செஞ்சேன். ஒண்ணு நீங்க சலஃபிகள்னு சொல்லுங்க, வழிகட்ட சலஃபிகள் சொல்ல அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, சொல்லிட்டு போங்க. சலஃபுகள் சொல்லுங்க உங்களுக்கு உரிமையே கிடையாது. சஹாபாக்கள் வழிகட்டு போனார்கள் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ரோட்ல நடப்பா முடியுமா என்ன? மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஒன்றும் கிடையாது, போயிரும், புஷ்ஷுன்னு போயிரும். அது சொல்ல மாட்டாங்க, ஒரு காலமும் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்களை நீர்த்து போய் செய்வதற்கு, சஹாபாக்களுடைய ஃபஹ்மை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றவங்க சஹாபாக்கள் மோசமானவர்கள் சொல்லவே மாட்டாங்க, அல்லது சஹாபாக்கள் வழியிடவர்கள் சொல்லவே மாட்டாங்க. அங்கங்க அப்பப்போ சொல்லி சொல்லி பாக்குறது, பல்ஸ் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி பாக்குறது. ஓகே இவங்க எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட்டுவோம் வழிகேட்ட அப்படின்னு தான் போவாங்களே தவிர டோட்டலா சொல்ல முடியாது. அப்ப அன்பானவர்களே நான் சொல்றேன், சலஃப்னா என்ன, சலஃபின்னா என்ன, சலஃபியுன்னா என்ன, அதை சொல்லிட்டு நீங்க வந்து மக்களுக்கு விளக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஐயோ சலஃபு கொள்கைன்னு சொல்றது தப்பு போல தெரியுது, அதை விட்டுருவோம், சலஃபி கொள்கை தப்பு அப்படின்னு வந்துட்டாங்க. சரி, இப்ப அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்களே சலஃபி. சலஃபின்னா என்ன? இப்ப சலஃபின்னா பெரிய பயங்கரமான கொலைகாரன்னு அர்த்தமா? சலஃபின்னா பெரிய பெரிய பயங்கரமான தப்பான வார்த்தையான்னு கேட்டா அரபு மொழியில அது தப்பான வார்த்தையே கிடையாது. சலஃபின்னா என்ன அர்த்தம்னா சலஃபுகளை பின்பற்றக்கூடியவர், அல்லது அந்த எந்த மார்க்கத்தில் அவர்கள் இருந்தார்களோ அதே மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சலஃபி, சலஃபியூன். இப்ப யமன்ல இருந்து ஒரு ஆள் வராரு, சரியா? அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துவாரு? யமனின்னு அடையாளப்படுத்துவாரு. அது தப்பான வார்த்தையா என்ன? அந்த யான் வந்தா யாவல் முத்தகல்லிம், அது தன்னை அடையாளப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அது நான் ஹிந்துனா ஹிந்தின்னு சொல்லுவேன், அப்ப யமன்னா யமனின்னு சொல்லுவாரு. யமனி, யமனியூன், ஹிந்தி, ஹிந்தியூன். நாங்கெல்லாம் இந்தியால இருந்து வந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் யமன்ல இருந்து வந்திருக்கிறோம். அது போலத்தான் நாங்க மன்ஹஜ் சலஃபியால இருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய இஸ்லாம் ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம். எங்களுடைய இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றிய முறையில் நாங்கள் பின்பற்ற முடியாது. யார், எந்த சமூகம், எந்த கூட்டம், சஹாபாக்கள் என்கின்ற இந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நேரடியாக பாடத்தை கற்றது. ஈமானில் அவர்கள் வழி தவறவில்லை, அவர்கள் அனைவரும் சொர்க்க செல்ல இருக்கிறார்கள், அவங்களுடைய ஈமான் மிக உறுதியானது. இதெல்லாம் நாங்க புரிஞ்சு கொண்டோம், அதையெல்லாம் மதிக்கிறோம்னா அவர்கள் எப்படி ஈமான் கொண்டாரோ அப்படிதான் ஈமான் கொள்ளணும் அல்லாஹ் சொல்ற, நம்ம சொல்ல. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை, அவர்களுடைய ஈமானை, அவருடைய அமலை பின்பற்றியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் புதிதாக ஒன்றை சொல்லி, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக ஒன்றை சொல்லி அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அதல்ல அது கருத்து. இரண்டாவது, சஹாபாக்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றினாங்க. நம்மளும் குர்ஆன் சுன்னா தான். இத்தபஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், இந்த ஆயத்து நமக்கு தான் தெரியும். என்ன சொல்றோம்? குர்ஆன் சுன்னா தான் ஹைர், அதான் அடிப்படை, அதான் அசல். ஆனா அதை எப்படி பின்பற்றுவது, எந்த மன்னேஜில் பின்பற்றுவது? ஒரு இயக்கம் கிளம்புது 1400 வருஷத்துக்கு பிறகு, அந்த இயக்கம் ஒரு மன்னேஜை சொல்லுது, இப்படித்தான் நீ அணுகணும்னு சொல்லிட்டு. நீங்க யார் முதல்ல? சஹாபாக்கள் வழிகேடர்கள், சஹாபாக்கள் தவறுடையவர்கள் சொல்றதுக்கு நீ யார் முதல்? எப்படி சொல்ல முடியும்? என்ன ப்ரூஃப் இருக்குது? ஒரு ஆளு தாடிக்கு
தாடியோடைய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த உம்மத்துமே ஒரு ஹதீஸை, புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ளுது. இப்னு உமர் அறியக்கூடிய ஒரு ஹதீஸ் தாடியோட அளவை பற்றி. என்னுடைய தந்தையார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடியை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி இது கீழே உள்ளதை வெட்டுவாங்க, நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றாரு. சஹீஹான ஹதீஸ். இதை ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏற்றுக்கொள்ளுது. இல்ல அது சஹாபாக்களுடைய கருத்தை மாறுது பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, அதுல நீ நியாயமா இருந்தனா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ன்னு ஒரு இடத்துல வார்த்தை சொல்றான். மஸ்ன்னு என்ன அர்த்தம்? தொடுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ங்கிற ஒரு வார்த்தை சொல்றானா, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த தொடுதல் என்பது ஜமாஅ, யானி இரண்டு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய தொடுதல், கணவனும் மனைவியும் சேரக்கூடிய தொடுதல், இதுக்கு கடமையான குளிப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதே இப்னு அப்பாஸுடைய கருத்தை தான் இவங்களும் வச்சிருக்கிறாங்க. இது இருட்டடிப்பா இல்லையா? ஒண்ணு என்ன பண்ணணும், சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிடணும், தனியா ஒரு தஃப்சீரை விடணும், தனியா ஒரு நீங்களே யோசிக்கணும். இதெல்லாம் அதை பண்றது இல்லை, நைஸா எடுத்துடுறது. யாருக்கும் தெரியாதுல, பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல இப்னு அப்பாஸுடைய கருத்துன்னு, பொதுமக்களுக்கு தெரியாத முஜாஹிதோட கருத்துன்னு, பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல ஹசன் பஸ்ரியோட கருத்துன்னு எடுத்து அப்படியே சொல்லி தன்னுடைய ஜமாத் சொன்ன மாதிரியே சொல்றது. எந்த இடத்துல தன்னுடைய கொள்கைக்கு எதிராக வருதோ அந்த இடத்துல விமர்சிச்சுக்கிறது. இவர் யாரு? முஆவியா அல்லாஹ் நம்ம பக்கத்து வீட்டு மாதிரி, பக்கத்து வீட்டு முஆவியா மாதிரி, பிசினஸ் பார்ட்னர் மாதிரி அசால்ட்டா பேசுறது. அவர் முஆவியா அப்படித்தாங்க, அவர் அலி அப்படித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் மன்ஹஜுக்கு எதிரான சிந்தனை நம்ம சொல்றோம். சிம்பிள். நம்மளுடைய தஅவத்தினுடைய நிலைப்பாடு ரொம்ப சிம்பிள். குர்ஆன் சொன்னா நம்மளுடைய அடிப்படையான ஆதாரம். அதை பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரு மன்ஹஜ் தேவை, ஒரு வழிமுறை தேவை. அந்த வழிமுறை சஹாபாக்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை புரிந்து கொண்டார்களோ, சஹாபாக்கள் எப்படி சுன்னாவை புரிந்து கொண்டார்களோ, அதுபோல நாங்கள் புரிந்து கொள்வோம், அதையே நாங்கள் முற்படுத்துவோம் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான அசலான உண்மை. அது அல்லாத மற்ற கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் தவறான ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க. ஃபஹமு சஹாபாங்கிற வார்த்தை என்னமோ பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி. ஃபஹமு சஹாபான்னு என்ன அர்த்தம்? சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த புரிதல். என்ன தவறு இருக்குங்கிறாங்க சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த புரிதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து வழிகேட்டுல ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்றாங்க, பலாலத்துல ஒற்றுமையா வராது. அப்ப சஹாபாக்களை தான் சபிசாவும் சொல்றாங்க. அவங்க ஒற்றுமையா ஒரு இடத்துல பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆதாரம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஹமு சஹாபா, சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்தமா எல்லாத்தினுடைய இஜ்மாவாக எடுக்கப்பட்ட ஒன்று, நம்மளோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் சட்டங்கள், அதுலலாம் கருத்து வேறுபாடு இருக்கு, அதெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கு. நான் சொல்றது இஜ்மா சஹாபாவாக, அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எடுத்த ஒரு முடிவு, ரொம்ப சிம்பிளானது. என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். அதுலலாம் அது இஜ்மா தான், அதுல மாற்று கருத்து இல்லை. நான் சொல்றது என்னன்னா, குர்ஆன் சுன்னாவுல குர்ஆன் சுன்னா இருக்கு இல்லையா, குர்ஆன் சுன்னாவுல அதுக்கு நேரடியான ஆதாரம் இல்லை. ஆனா சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த உம்மத்தை அது ஆதாரம்னு சொல்லுது. அதுக்கு பேர் இஜ்மா சஹாபான்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபஹமு சஹாபான்னு சொல்லுவாங்க. இதையும் குழப்பறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஃபஹமு சஹாபி ஒரு ஆதாரம் சொல்லிட்டாரு. அப்ப ஃபஹமு சஹாபின்னா ஒரு சஹாபியோடைய கருத்து, அதை யாரும் ஆதாரம் சொல்லல. அது ஆதாரம் சொல்லியிருந்தா அது பை மிஸ்டேக்ல சொன்னதுதான். வெரி குட், மாஷாஅல்லாஹ், தபாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ். குர்ஆனை ஜமாஅத் செஞ்சது, ஒண்ணு செஞ்சது. எங்க இருக்கு குர்ஆன் ஹதீஸ்ல எங்க ஆதாரம் இருக்கு அதுக்கு? சஹாபாக்களுடைய இஜ்மா எடுத்துக்க கூடாதுங்க, ஃபஹமு சஹாபா எடுத்துக்க கூடாது. அப்போ உங்க குர்ஆன்லாம் எடுத்துருங்க, பழைய காலத்துக்கு போங்க. நீங்க அந்த இதுல கல்ல மண்ணெல்லாம் எழுதுங்க. உங்களால முடியுமா? முடியாது. அதை கேட்டா மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய அவன் பேர் என்னது, பில்கேட்ஸ் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவர் தான். ஏன் அவரு டேப்லெட்ல கொண்டு வந்துட்டார், அதுல கொண்டு வந்துட்டார். நவுது பில்லா. எப்படி சொல்ல மனசு வருது? மனசு வரும். காரணம் என்னன்னா மன்ஹஜ் சரியில்லை. மன்ஹஜ் சரியில்லைன்னு வச்சுங்களேன், எந்த அளவுக்கு அவங்க போவாங்கன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு போவாங்கன்னா ஹதீஸையே மறுத்துருவாங்க, ஹதீஸே இல்லைன்றுவாங்க. அதுல ஐனுல் ஹக்க மறுப்பாங்க. ஐனுல் ஹக்குங்கிறது என்ன பிரச்சனை? அதுல அந்த ஹதீஸ்ல நமக்கு புரியுது, புரியாம போகுது, செயல்படுத்துறோம், செயல்படுத்தாம இருக்கிறோம். ஹதீஸ் இருக்கா இல்லையா? கண்ணீர் உண்மைங்கிற ஹதீஸ் இருக்கா இல்லையா? எனக்கு புரியாம போகும். என்னுடைய புரிதல், என்னுடைய நாலேஜ் வேற. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதல் இருக்கிறோம். தெரியலன்னா தெரியாதவன்ட்ட கேட்கிறோம், சிம்பிள். ஆனா மறுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இது கொடுத்தது? அதுல ஐனுல் ஹக்கு கிடையாது. சரி, என்ன காரணம்? ஊட்டிலாம் அழகா இருக்குதுன்னா எரிஞ்சா போச்சு, அவங்க எல்லாம் அழகா இருக்கிறாங்கன்னா செத்தா போனாங்க, இதெல்லாம் ஒரு அர்த்தமா? இதுதான் மன்ஹஜ் இல்லாததுக்கான அடையாளம். இந்த நிலைக்கு நாம போயிடக்கூடாது.
மன்ஹஜ் வகுப்புகள் நடத்தப்படணும். எப்படி குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்ளணும், எப்படி நம்முடைய நடைமுறையை புரிந்து கொள்ளணும், எது முக்கியம், எதுல நம்ம சமரசம் செஞ்சு கொள்ளலாம், எதுல சமரசம் செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. எது முக்கியமானதோ அதுல சமரசம் செஞ்சு கொள்றது. பித்அத்துல ஒரு காலம் சமரசம் செய்யக்கூடாது. பித்அன்னு தெரிஞ்சா சமரசம் செய்யக்கூடாது. சுன்னாக்கு நெருக்கமான ஒரு விஷயத்துல சமரசம் செய்யக்கூடாது. இது சுன்னாக்கு நெருக்கமானது, சமரசம் செய்யக்கூடாது. அக்கீதான விஷயம் வந்துச்சுன்னு, ஈமான்ங்கிற விஷயம் வந்துச்சுன்னா சமரசமே கிடையாது. அதுல அக்கீதா ஈமான் வந்துச்சுன்னா சமரசம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் அப்படின்னு அர்த்தம் என்னது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களோட இருக்கிறாங்க. சரி, இதுக்கு சூஃபியாக்கள் ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. எப்படியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கரைந்து இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான். ஹாலிக்கும் மஹ்லூக்கும் ஒண்ணுதான், உங்களோட தான் அல்லாஹ் இருக்கிறான். நீங்களெல்லாம் காணல் நீர், அல்லாஹ் மட்டும்தான் உண்மையானவன். அல்லாஹ் அல் ஹக்கு, நீங்கள்லாம் காணல் நீர்கள், நம்மளோட கரைந்து இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரூஹில் இருந்து வந்தவங்க தான் நீங்க எல்லாம், யானி அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தவங்க தான் நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். மன்ஹஜ் தெரிஞ்சவங்க இதுல தெளிவா இருப்பாங்களா இல்லையா? இல்லையே. சஹாபாக்கள் அப்படி ஒரு புரிதல் இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு புரிதலை கற்றுக் கொடுக்கலையே. சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்களே, ஒரு அடிமை பெண் வந்தாங்களே, அந்த அடிமை பெண்கிட்ட கேட்கறாங்க ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கன்னு கேட்கறாங்களே. சமாதான சொன்னாங்க. அந்த ஹதீஸ் தெளிவானதே, ஏன் அதை மாத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும். கல்வி இல்ல, மன்ஹஜ் இல்லைங்கிறதுனால அதை கேட்க முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்மு தான் படர்ந்து இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸியத் குல்லு ஷைஇன் இல்மா, அல்லாஹ்வுடைய ஞானமும் அல்லாஹ்வுடைய அறிவும் தான் பறந்து இருக்குதே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்குள்ள போயிட்டாங்கிறது தப்பான கருத்து. அது குஃபுர், கலாமுல் குஃபுர், அது தப்பான கருத்து. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துல ஒரு மனிதன் கடவுளாக ஆக முடியாது. ஒரு மனிதனுக்கு கடவுள் தன்மை கிடையாது. ஏன்? நம்ம உயிருக்கு மேல போற்றக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது கிடையாது. நீங்க யாரு, நான் யாரு? யாராவது ஒருவர் நான் ஆலிமுல் கைப், நான் மறைவான விஷயத்தை எனக்கு தெரியும் என்று சொன்னால் அவர் யாரு? முஸ்லிமா? முஸ்லிம் அல்லாதவர். மறைவான விஷயத்தை தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு மன்ஹஜ் தேவைப்படுது, அடிப்படை தேவைப்படுது. எப்படி புரிந்து கொண்டார்கள், எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பது யார், எந்த சமூகத்தை நம்ம பார்க்கணும்? சஹாபாக்களை தான் பார்க்கணும். அவங்க தான் நமக்கு டீச் பண்ணது. இந்த குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வந்ததுக்கு அவங்க தான் காரணியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தான் முஃமின் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அவர்கள் மாதிரி ஈமான் கொண்டால் ஃபகத் இஹ்ததவ் என்று சொல்றான். நீங்கள் நிச்சயமாக நேர்வழி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்றான் அல்லாஹ். இந்த மாதிரியான விஷயங்கள் எதை சொல்லுது? மன்ஹஜ் ரொம்ப முக்கியமானது. மன்ஹஜ்னா வழி, பாதை. எந்த பாதையில நம்ம குர்ஆன் சுன்னாவை நம்ம புரியுறோங்கிறது. ஹைர். தாயிக்கு இருக்க வேண்டிய பண்புகள் பலது இருக்குது. நான் சுருக்கமா சில விஷயங்கள் சொல்றேன். முதலாவது அடிப்படை நாலேஜ் இருக்கணும், இல்ம் இருக்கணும். இல்ம் இல்லாம தாவா செய்யறது அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்ஷன். அது என்னது? தாவா இல்ல, டிஸ்ட்ரக்ஷன். நமக்கு தாவா மாதிரி தான் தெரியும். அது நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா சில ஸ்டால்ல நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, பார்த்ததை சொல்றேன். இந்த தாவா ஸ்டால்னு போடக்கூடிய சில சகோதரர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பண்றது மிக மிக உயர்ந்த நீதமான ஒரு பணி. புரியுதா? சிறப்பான பணி. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஆனா எப்படி அழைக்கணும்? அலா பஸீரா, இல்மின் பக்கம் அழைக்கணும், இல்மை வைத்து அழைக்கணும். சரியா? ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாரு, தாவா கொடுக்குறாங்க, அழைப்பு பணி செய்யறாங்க. அதுல நான் பக்கத்துல இருக்கிறேன். இவங்க தாவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதுல இவர் கிறிஸ்டியனா அல்லது அவர் கிறிஸ்டியனா எனக்கே டவுட் வந்துச்சு கொஞ்ச நேரத்துல. அந்த மாதிரி பேசுறாரு. அதாவது மாஷா அல்லாஹ் அப்படி ட்ரைனிங் எடுத்திருக்கிறாரு, அந்த மாதிரி பேசுறாரு. ஏசப்பா அது இது அப்படி இப்படி. நானே இது என்னது, இது எங்க போயிட்டு இருக்குது இப்போ, என்ன கதை, குர்ஆன் எங்க, சுன்னாவை எங்க, ஃபுல்லா அதை பற்றியே பேசுகிறார். அவருடைய கான்செப்ட் என்னன்னா அதை வச்சே அவர் ஒரு நிலை கொண்டு ஏகத்துவம் கரெக்ட், அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு வருவோம், அதுக்கப்புறம் அங்க வருவோங்கிற. அல்லாஹ் என்னதுமா சொல்றான்? குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுங்கள் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல் மலிக் ஹுவல் குத்தூஸ் ஹுவல் அஸீஸ் ஹுவல் ஜப்பார் ஹுவல் முத்தகப்பிர். அல்லாஹ் சொல்றான். சொல்லுங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, படைச்சது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவனை வணங்கு. யார் அல்லாஹ்? வானத்தை படைச்சவன், பூமியை படைச்சவன், அரசன். என்னை பத்தி பேசுன்னு சொன்னா யாரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? மத்தவங்களை பத்தி பேசுறோம். இது தாவா அல்ல.
தாவா என்பது குர்ஆனும் சுன்னாவையும் வைத்தது. அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? எத்தனை மணிக்கு முடியும்? அப்படியா? பாரக்கல்லாஹ் ஃபீக். இந்த தர்பியால உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஹைர முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். 10 நிமிஷம் முடியுமா, 5 நிமிஷம் முடியுமா? நீங்க தான் முடிவு. இப்பவே முடிச்சிருமா? ரைட், ஓகே, கன்க்ளூட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக். சரி, தர்பியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். தர்பியாங்கிறது வந்து பயான் கிடையாது. தர்பியாங்கிறது கேள்வி பதில் அப்படிங்கிறதுனால சில நேரங்கள்ல இது மாதிரி ஆகும். அல்லாஹ் பாரிக் ஃபீக். ஹைர். அப்போ தாவாங்கிறது எப்படி இருக்கணும்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். நம்ம கிட்ட தாவாவை புரியறதுக்கான செஷன் அதிகமா நடத்தப்படணும். தாய்களுக்கு நிறைய இன்புட்ஸ் நம்ம கொடுக்கணும். உசூலு தாவாவை பற்றி நடத்தணும். ரைட். மதுவுன்னா என்ன தெரியுமா? மதுவுன்னா பேசப்படவும். அதுலயும் நான் ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். ஒரு நபர் என்ன பண்றாரு, பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து முஸ்லிம்களுக்கு, நான் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு இது அடங்கும். அவரு என்ன பண்றாரு, ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. குறிப்பா கிறிஸ்தவர்கிட்ட வச்சுக்கீங்களேன், பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூதர் தான்ங்கிறத ப்ரூஃப் பண்றாரு. அவர் பல விஷயங்களை சொல்லி, பைபிள்ல இருந்து பல விஷயங்கள்லாம் சொல்லி அவரை பேசவே விட மாட்டாரு. மதுவை பேசவே விட மாட்டாரு. பேசிக்கிட்டே கொஞ்சம் இருங்க, நான் அதை முடிச்சிடுறேன், கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷம், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பேச. அவருக்கு ஒண்ணுக்கு வருதா, அவர் எங்கும் போகணுமா, அவர் வந்து வேலைக்கு போறாரா, அது ஒன்றும் கிடையாது. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி பேசுறாரு. கடைசியில பேசி முடிச்சுட்டு அவர் என்ன ப்ரூஃப் பண்ண வராருன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள் அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதர் அப்படிங்கிறத முடிக்க வர்றாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, பாய் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூதர் தானே சொல்ல வரீங்க? அந்த கருத்துல தான் நான் முன்னாடியே இருக்கேன். இப்போ கொஞ்சம் எவ்வளவு நேரம் வேஸ்ட். ஒரே ஒரு வார்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தா அவரே சொல்லியிருப்பாரு, அவங்க தூதர் தாங்க, கடவுள்னு சில பேர் சொல்றாங்க, அதெல்லாம் நான் நம்பிக்கை இல்லை. எத்தனையோ மக்கள் அது மாதிரி இருக்காங்க. இது ஒரு உதாரணம். மதுக்களை புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட தாவா பண்றோமோ அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது புரிஞ்சு நம்ம தாவா செய்யணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். சூரத்துல யாசின் ஓதுறவங்களாம் யாரு? டெய்லி காலைல ஃபஜருக்கு அப்புறம் சூரத்துல யாசின் ஓதுறவங்க யாரு? அல்ஹம்துலில்லாஹ். யாரும் இல்லைன்னா நல்லது, தூக்கிறாதுங்க கையை. இது ஒரு பிதா. ரைட். சூரத்துல யாசின மையத்துல குழி தோண்டி மக்களை உள்ள வைக்கும் பொழுது, மையத்தை வைக்கும் பொழுது ஒரு ஆலிம் என்ன பண்ணுவாரு, அல் ஃபாத்திஹா அப்படிம்பாரு. சில பேர் சூரத்தில் ஃபாத்தியா ஓதுறாங்க, சில பேர் சூரத்தில் யாசின் ஓதுறாங்க. அதுலேயே எனக்கு கன்ஃபியூஸ். ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது அல் ஃபாத்தியா தானே சொன்னார், ஏன் யாசின் ஓதுறாரு இவர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை இதுக்கு தாண்டி அல் ஃபாத்தியாவுக்கு இன்னொரு மீனிங், சூரத்தில் யாசினுக்கு இன்னொரு மீனிங் ஃபாத்தியா இருக்குதான் தெரியல. ஆலிம்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு குழப்பமாச்சு. ஃபாத்தியானா சூரத்து ஃபாத்தியா தான் நமக்கு தெரிஞ்சது, யாசினை ஃபாத்தியான்னு சொல்லுவாங்களா என்ன? ஆனா அவர் யாசின் ஓதுறாரு. அப்ப அந்த அளவுக்கு யாசின் என்பது கலந்து இருக்குது நம்மளோட. ஆனா யாசின்ல சொல்லக்கூடிய கருத்து கலந்து இல்லை. எதை நோக்கி யாசின் அழைக்குதுங்கிறதுல அந்த கருத்துல இல்ல மக்கள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனா யாசினை அதுல போட்டு வைக்கிறது, வீட்டுல பெரிய சூரத்துல யாசின் போட்டு வைக்கிறது, கார்ல இருக்கும், எல்லாத்தையும் யாசின் தபர்ருக், யாசின் வழியாக பரக்கத்து வருது அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஆயத்துகளும் பரக்கத்து புரிந்ததுதான். அதை நம்ம ஓதும் பொழுதும் வாழ்க்கையில் நடத்தும், வீட்டுல தொங்க விடுறது கிடையாது. ஹைர். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரை பத்தி சொல்றான். அந்த மனிதரை படிச்சுட்டு விட்டுருவோம், முடிச்சிருவோம். அதோட இதுதான் அடிப்படையானது. அந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய பண்பு நமக்கு இருக்கணும். என்ன சொல்றான்? 36வது அத்தியாயத்துல 20வது வசனத்துல ஒரு மனிதரை பத்தி சொல்றான். ஒரு மனிதர் கடைக்கோடியிலிருந்து ஓடி வந்தார், இன்னொரு ஊருக்கு ஓடி வரார். அவர் சொல்றாரு, இத்தபிஉல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு கட்டுப்படுங்களேன். ஏன் ரசூல்மாருக்கு கட்டுப்பட மாட்டீங்க? எப்படிப்பட்ட சம்பவம் தெரியுமா? சாதாரண சம்பவம் கிடையாது. அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்புறான், அந்த தூதரையும் வெட்டிடுறாங்க. இன்னொரு தூதர் அனுப்புறான், அந்த தூதரையும் என்ன பண்றாங்க? சாகடிச்சிடுறாங்க. 3வது தூதர் அனுப்பும்போது இவர் வராரு, இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, தூதருக்கு கட்டுப்படுங்களேன்னு ஒரு பெரிய கூட்டத்தையோ ஜமாத்தையோ கூட்டு வரல. ஒற்றை மனிதனாக வெளியூருக்கு வந்து, எங்கிருந்தோ வந்து, கடைகோடி மனிதனாக ஓடி வந்து, எஸ்ஆ என்றால் ஓடி வருவது, விரைந்து வருவது, விரைந்து வந்து அவர் சொல்கிறார், தூதருக்கு கட்டுப்படுங்கள். இத்தபிஉம் அல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன். உங்களிடம் எந்த பொருளாதார உதவியும் அவர்கள் கேட்கவில்லையே, எந்த உலக லாபத்தையும் எதிர்பார்க்காத உங்களை நேர்வழியில் அழைக்கக்கூடிய தூதருக்கு ஏன் கட்டுப்பட மாட்டீர்கள் கேட்கிறாங்க. நம்மள யாருக்காவது தைரியம் இருக்கா? கேட்க முடியுமா? நம்ம கேட்க மாட்டோம். நல்லா தெரியும் நம்மளோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறவர், அவர்கிட்ட அல்லாஹ் வணங்குங்களேன்னு சொன்ன சொல்லக்கூடாது, பிரச்சனையாகும். ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோட இருக்கிறான். உமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கிறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். வமா லிய லா அஅ்புது அல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ்வை மட்டும் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன கேடு வந்தது? அவர் கேட்கிறார். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும். அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா. அல்லாஹ்வை அன்றி, படைத்தவனை அன்றி, உணவு கொடுக்கிறவனை அன்றி மற்றவர்களை நீங்கள் கடவுள்களாக எடுத்துக்கொள்வீர்களா கௌமே என்று கேட்கிறார். யுரிதுனி ரஹ்மான் பிதுர்ரி லா துஹ்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ. அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமையை நாடிவிட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு தீமையை நாடிவிட்டால் அதை நீக்குவதற்கு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லையே. வலா யுன்ஃபிகூன் வலா யுன்கிதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உங்களுக்கு சிபாரிக்கக்கூடியவன் யாரும் இல்லையே. இன்னி இதல் லஃபீ ضلالٍ முபீன். நான் அப்படி அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக, வணங்கக்கூடியவனாக இருந்தால் நான் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றேன். தன்னை முற்படுத்துறார், வழிகேட்டில் இருக்கின்றேன். அப்போ அவர் சொல்றார், இன்னி ஆமன்து பி ரப்பிக்கும் ஃபஸ்மஊன். உங்களுடைய ரப்பான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். மக்களே, நான் உங்களுடைய ரப்பை, உங்களுக்கு உணவளித்தவனே, உங்களுக்கு உடையளித்தவனே, உங்களுக்கு மூச்சு காட்டு கொடுத்த ரஹ்மானை, அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். அப்படி சொன்னதுனால அவர் என்ன செய்யப்படுறாரு தெரியுமா? கொல்லப்படுறாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் சாதாரணமாக கொல்லப்படல, மியூட்டிலேட் பண்ணி கொல்லப்படுறாரு. அடிச்சு சிதைக்கிறாங்க அவரை. அந்த மனிதர் சிதைக்கப்பட்டு அவருடைய ரூஹ பறிக்கப்படும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், கீல துஹுலில் ஜன்னஹ். ஜன்னத்துக்குள் நுழையுங்கள், ஜன்னத்துக்குள் நுழையுங்கள், சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள். கால யா லைத கௌமி யஅலமூன். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே, இப்படி என்ன நீ கண்ணியப்படுத்தியது என்னுடைய மக்களுக்கு தெரியாமல் போயிட்டே யாரும். இந்த வாய்ப்பை எனக்கு தருவாயா ரப்? மீண்டும் சொல்வதற்கு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், இதுதான் உண்மை, நான் சொர்க்கத்தை பார்த்து விட்டேன் என்று சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளியா அல்லாஹ், இவர்களுக்கு தெரியாமல் இதை செய்து விட்டார்கள் என்று மரணிச்சதுக்கு பிறகும், சொர்க்கத்தை பார்த்ததுக்கு பிறகும் அவர் தாவாவில் இருக்கிறார். தாவால இருந்து அவருடைய மைண்ட் வெளில வரவே இல்லை. மக்களுக்கு நேர்வழி கிடைக்கணும் என்பதுல இருக்கிறார். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இவர் போல் ஒரு நல்லவரை கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா வாழும் பொழுதும் மக்களுக்காக வாழ்ந்தவர், அவர் வாழும் பொழுதும் மக்களுக்கு நேர்வழி கிடைக்கணும்னு வாழ்ந்தவர். மரணிச்சதுக்கு பிறகும், அல்லாஹ் சொர்க்கத்தை தந்ததுக்கு பிறகும், அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய இன்பத்தை காட்டியதுக்கு பிறகும் மக்களுக்கு நேர்வழி கிடைக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. இவர் தான் நல்லவர், இவர் தான் சிறந்தவர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல மக்களா நம்மளை ஆக்கட்டும். பிமா கஃபர் லி ரப்பி வ ஜஅலனி மினல் முக்ரமீன். அவர் சொல்றார், என்னோட ரப்பு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சானே, என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தினானே, என்ன கண்ணியப்படுத்தினா, என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிச்சான். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு உண்மையை பதிவு செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வாய்ப்பளிப்பானான்னு ஏங்கினாராம். அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் யாசீன்ல சொல்லிட்டு அவருடைய பேரை கூட சொல்லல. அவர் யார் தெரியுமா? முஹ்லிஸ். இதெல்லாம் இஹ்லாஸாக செய்தவர், இதெல்லாம் தற்பெருமைக்காக அவர் செய்யல. அதனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இஹ்லாஸை பாதுகாத்தான். அவருடைய பெயர் கூட குறிப்பிடப்படல. வரலாறுல யாருக்கும் அவருடைய பெயர் தெரியாது. ரஜுல் மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு ஆண் என்பது மட்டும்தான் தெரியும். அவர் அங்கிருந்து ஓடி வந்தார் என்பது மட்டும்தான் தெரியும். அவருடைய தாவா மட்டும்தான் தெரியும். அவர் கொல்லப்பட்டார் என்பது தெரியும். அவர் சொர்க்கத்துக்கு அழைக்கப்பட்டார் என்பது தெரியும். சொர்க்கத்துக்கு அழைக்கப்பட்டு மக்கள் மத்தியில் அவர் கவலையை பதிவு செய்தார் என்பது மட்டும்தான் தெரியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான மக்களை நம்மளை ஆக்கட்டும். நம்ம எதை படிச்சோமோ அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கட்டும். படிச்சுட்டு நம்மளுடைய காதலை கேட்டு அப்படி போறவர்கள் அல்ல. நாம் அழைப்பு பணி நம்மளுடைய உயிருக்கு மேலான ஒரு பணி. அந்த பணிக்காக நாம செய்ய வேண்டிய நிறைய தியாகங்கள் இருக்குது. பொருளாதார தியாகம் இருக்குது, நேரம் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம அல்லாஹ்வுக்காக நாம என்ன பண்ணணும்? தியாகங்கள் செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக நாம துன்பங்கள் அனுபவிக்கப்பட்டால், எப்பொழுதுமே தாவாங்கிறது ரெட் கார்பெட்ல இருக்காது. கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் தாவா. அதனால தாவா செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவளிப்போம், தாவா செய்யக்கூடியவர்களோடு தோளுக்கு தோளாக நிற்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கலந்தறிவோம். ஒரு கூட்டமாக, ஒரு ஜமாத்தாக, உம்மத்துன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டமாக நாம செயல்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக தாவா செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.